வருகின்ற தேர்தலில் நீங்கள் யாரை வேணால் தேர்ந்தெடுங்க, திமுகவை தேர்ந்தெடுங்க, திரிணாமுலை தேர்ந்தெடுங்க, அங்கே வந்து சிபிஎம்ஐயோ காங்கிரஸையோ கேரளாவில் தேர்ந்தெடுங்க. யாரை தேர்ந்தெடுத்தாலும் நடக்க போவது கவர்னர் ஆட்சி தான், யாரை தேர்ந்தெடுத்தாலும் நடக்க போவது பிஜேபி ஆட்சி தான் என்பதுதான் இந்த 5 நீதிபதிகள் சொல்லியிருக்கின்ற ஆப்சர்வேஷன். ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவினுடைய காலாட்படை வீதிகளில் அரசமைப்பு சட்டத்தை தகர்த்து வருகிறது. ஜஸ்டிஸ் கவாய் ரிட்டையர் ஆன போது சொன்னார், ரிட்டையர் ஆன பிறகு, நான் என்னுடைய பதவி காலத்திலேயே கொடுத்த முக்கியமான தீர்ப்பு புல்டோசர் ஜஸ்டிஸுக்கு எதிரான தீர்ப்பு அப்படின்னு சொன்னார். புல்டோசர் ஜஸ்டிஸ் என்பது நார்மலைஸ் பண்ணப்பட்டுருச்சு. நேற்றுக்கு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க. பீகாரில் நடைபெற்ற இந்த தேர்தல் வெற்றியை வந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், இது கோபி ஃபார்மிங்க்கு கிடைத்த வெற்றி, கோபி ஃபார்மிங்னா காலிஃப்ளவர் விவசாயத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ட்வீட் போடுறாரு. காலிஃப்ளவர் விவசாயத்துக்கு கிடைத்த வெற்றின்னா என்ன? அத்வானி நடத்திய ரத யாத்திரையின் போது பகல்பூர் என்ற பகுதியில் பீகாரில் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு அவர்கள் உடல்கள் புதைக்கப்பட்டு வயல்ல மேலே காலிஃப்ளவர் பயிரிடப்பட்டது. அதை வந்து இது காலிஃப்ளவர் விவசாயத்துக்கு கிடைத்த வெற்றின்னு ட்வீட் போடுறான். இதுக்கு ஒரு கேஸ் எடுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் இங்கே கேஸ் எடுக்க முடியாது, வேணா ஹைகோர்ட்டுக்கு போங்க. இது இப்போ சொல்லியிருக்குது இன்னைக்கு செய்தி சுப்ரீம் கோர்ட். அப்போ கவாய் அப்படி சொன்னாரு, அதனால அவர் வழங்கிய நீதின்னு அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்ன கவாய் மாநிலங்களுடைய அதிகாரத்தை புல்டோசர் வச்சு தகர்த்துட்டாரு. இந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து எல்லோருடைய வாக்கும் தமிழ்நாட்டில் செல்லாது. அதான் இப்போ நம்முடைய நிலைமை. நாம் யாரும் வாக்காளர்கள் கிடையாது. இப்போ நம்ம வாக்காளர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அன்னைக்கு நோட்டு செல்லாது. அன்னைக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னாச்சு? மொத்த பிளாக்கும் ஒயிட் ஆயிடுச்சு. ₹1 கூட வந்து எதுவும் இல்லை, கூடுதலாகவே வந்துருச்சு என்பதை தான் அப்போ நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு இப்படி இது அதுபோல இது நடக்க போவதில்லை. இன்னைக்கு ஒரு செய்தி, பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரர்களை பிஎல்ஓவின் அசிஸ்டண்டா மத்திய பிரதேச அது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு எக்ஸ்போஸ் ஆன பிறகு தவறுதலாக நடந்து விட்டது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். அப்போ என்ன நடக்க போகிறது? தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், பிஜேபிக்கு ஆள் கிடையாது. அப்போ யாரு இந்த மாதிரி தில்லுமுள்ளுகள், ஃப்ராடு, இதில் கைதேர்ந்த நபர்களை இங்கே கொண்டு வர முடியும்? இத்தனை முறைகேடுகள் நடந்திருக்குது. இத்தனை முறைகேடுகளும் நீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற சட்ட திருத்தம் 2003 நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுகிறது? இந்த நாட்டின் நீதிபதிகளுக்கோ அல்லது பிரதம மந்திரி உள்ளிட்ட அமைச்சர்களுக்கோ இல்லாத ஒரு சட்ட பாதுகாப்பை இது வழங்குகிறது. அவர் பதவியில் இருந்த காலத்தில் அவர் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள், என்ன விதமான நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அந்த நடவடிக்கைகளுக்காக அவர் சாகிற வரைக்கும் அவர் மேலே சிவில் கிரிமினல் வழக்குகள் தொடர முடியாது என்று ஒரு சட்ட திருத்தம். இது இல்லீகல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அது தூங்குது. தூங்குற கேஸ் நிறையா இருக்குது, அதில் அது தூங்குது. அப்போது ஞானேஷ்குமார் எது வேணால் செய்யலாம். ராகுல் காந்தி சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும், அந்த சட்டத்தை ஒழிச்சாதான் அந்த கேள்வி கேட்க முடியும். அப்போ இது இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்து தில்லுமுள்ளு செய்து 2024 தேர்தலில் 79 தொகுதிகளில் என்டிஏ தோல்வியடைந்த தொகுதி ஆக்சுவலாக வெற்றி அடைந்தது இந்தியா கூட்டணி. அந்த டீட்டெயிலுக்குள்ளே நான் போகல, இது நிறைய பேசியிருக்கிறோம். ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்ற அமைப்பு தன்னுடைய இணையதளங்களில் வந்து வெளியிட்டிருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற மோசடி. இதை தாண்டி போயிட்டோம். சரி, அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த வேடிக்கையை பாருங்கள். ஜூன் 24ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. எப்போலேருந்து அமலுக்கு வரும்? நாளையிலிருந்து. SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதுக்கு இப்படி ஒரு ஃபார்மு. இந்த SIRன்னு இப்படி ஒன்று அறிவிப்பதற்கு இவர்களுக்கு சட்ட ரீதியாக அதிகாரம் இருக்கிறதா? கிடையாது. இப்படி ஒரு ஃபார்ம் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குதா? கிடையாது. இதெல்லாம் கேள்வி வந்து உச்சநீதிமன்றத்தில் எழுப்பப்படுகிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? அதெல்லாம் முடியாது, நடத்துகிறாங்க. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். இது அடிப்படையிலேயே அன்கான்ஸ்டியூஷனல் என்று தான் கேஸ் போடுறாங்க. RJD, யோகேந்திர யாதவ், இன்னும் பல பேர் கேஸ் போடுறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை பொருட்படுத்தவில்லை. இதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவேன். ஒரு பெண்ணை கட்டாயமாக ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுறான், கட்டாய தாலி கட்டிடுறான். அந்த பெண் வந்து முறையிடுது நீதிமன்றத்தில், என்னை வந்து என்னுடைய விருப்பத்துக்கு விரோதமாக இவன் கட்டாயத்தாலி கட்டிட்டான். அப்போது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, சரிம்மா அது மெயின் கேஸு, அதை பின்னால் விசாரிப்போம். இப்போது உனக்கு கரெக்டாக சோறு போடுறானா, துணி எடுத்து கொடுக்குறானா, உன்னை கை நீட்டி அடிக்காமல் இருக்கிறானா, மாமியார் நாத்தனார் கொடுமை இல்லாமல் இருக்கா, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் சொல்லுங்கள், இப்போ பேசுவோம், மெயின் கேஸை நம்ம விசாரிப்போம் என்று சொன்னால் எவ்வளோ கேலி கூத்தாக இருக்குமோ அதுபோல் இது பிரைமா ஃபேசி அன்கான்ஸ்டியூஷனல் என்பது இருக்குது. ஆதார் கார்டு அதை வேணால் கொடுக்க சொல்கிறான் பாருங்கள். இந்த பட்டியல் வெளியிட மாட்டேன்றாங்க. அது 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டு பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் ஏன் நீக்கப்பட்டார்கள், யார் நீக்கப்பட்டார்கள் என்ற பட்டியலை வெளியிட சொல்லுங்க யுவர் ஆனர் அப்படின்னு இவங்க கேட்டால் வெளியிட மாட்டோம் என்று அவங்க வக்கீல் சொல்றாரு. அப்புறம் அதுக்காக ஒரு போராட்டம், அப்புறம் அந்த பட்டியலை வெளியிடணும்.
நெட்டில் வெளியிட்டால் யார் பீகாரில் யார் நெட்டில் போய் எதை பார்க்குறது? அப்போ ஒவ்வொரு பூத்துலேயும் அதை ஒட்டுங்க, அதற்காக ஒரு போராட்டம். அதுக்கப்புறம் திரும்ப அதில் நீக்கப்பட்டவர்கள் செத்து போனவர்களாக இருக்கிறவங்கலாம் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்கள கொண்டு போய் கோர்ட்டில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் பண்ண பிறகு அப்புறம் 65 வந்து 43 வந்து குறையுது. இப்போ இந்த 43 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்களே, இவர்களுடைய உள் விவரம் என்ன அப்படின்னு அதை வெளியிடுங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. அந்த 43 லட்சம் பேரில் இப்போ வயர் போன்ற இணையதளங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தா ஒரு 32 முதல் 35 விழுக்காட்டினர் இஸ்லாமியர்கள் நீக்கப்பட்டவர்கள். அதுவும் அவங்க வந்து இஸ்லாமியர்கள் நெருக்கமாக வாழக்கூடிய பகுதி பீகாரில், அந்த சீமாஞ்சல் என்ற பகுதி, அந்த பகுதியில் தான் அதிகமாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தரவுகள் வந்து வெளியே வருது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மனு போட்டிருக்கிறாங்க. இப்போ அடுத்து விசிகா மனு போட்டிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மனு ரொம்ப எஃபெக்டிவாக ஆர்கியூ பண்ணியிருக்குது. அந்த மனுவை ஃபுல்லாக படித்து பார்த்தேன். இது முழுக்க அன்கான்ஸ்டியூஷனல். இது நமக்கு தெரியணும். நிர்மலா சீதாராமன் நீங்கள் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டில் எஸ்ஐஆர் எப்போவுமே நடந்திருக்குது, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே மைக்கை போட்டு நிற்கிற பத்திரிகையாளர்களுக்கு ஒன்றும் தெற்கு வடக்கு தெரியல, எதை பற்றியும் ஒன்றும் தெரியாது. அது பத்திரிகையாளர்களே போகிறதில்ல, அநேகமாக கேமராமேனை தான் அனுப்புகிறதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறத இப்போ சீமானாக இருந்தாலும் சரி எதை வேணால் பேசலாம், அதை கேட்டு வந்து அதை உடனே கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அப்போது அந்த மாதிரி அந்த அம்மையார் பேசுகிறாங்க, யாரும் கேட்பதற்கு எதுவும் இல்லை. இது போன்ற இன்டென்சிவ் ரிவிஷன் இது வரைக்கும் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்கிறது. இந்த வகையிலானது இதுவரை நடந்ததில்லை. இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது நாடு முழுதும் நடத்தலாம் என்பதற்கு சட்ட அங்கீகாரம் கிடையாது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் கிடையாது. எங்கே இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தலாம் என்றால் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நடத்தலாம். ஏன் நடத்தணும்னு சொல்லணும். அது தேர்தல் காலத்தில் செய்ய முடியாது. இவ்வளவு முறைகள் இருக்கின்றன. இத்தனை முறைகளையும் மீறி தான் செய்யப்படும். இதற்கு முன்னால் நடத்தப்பட்ட இன்டென்சிவ் ரிவிஷன் எப்படி நடத்தப்பட்டது? தேர்தல் அல்லாத காலத்தில் 2002லையும் 2005லையும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு நீண்ட காலப்பகுதியில் அது நடந்திருக்குது. அப்போ இப்படி நடத்த முடியாது தேர்தலை ஒட்டி என்பது ஒரு விஷயம். ரெண்டாவது, இதற்கு முன்னால் நடத்தப்பட்ட எந்த இன்டென்சிவ் ரிவிஷன்லையும் தேர்தலுக்கு முன்னால் ஆண்டுதோறும் நடத்தப்படுவது சம்மரி ரிவிஷன். சம்மரி ரிவிஷனுக்கும் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு வேறுபாடு தெரியல. அது விட்டுருங்க, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. பூண்டு வெங்காயம் பிரச்சனை மாதிரி அது, அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நம்ம ஞானேஸ்வர் குமார் அவர் சொல்கிறாரு, சிசிடிவி ஏங்க கொடுக்க மாட்டீங்க ரெக்கார்டுன்னு கேட்டாக்கா, அப்போ உங்களுடைய சகோதரிகள் மனைவிமார்களுடைய பிரைவசி பாதிக்கப்படுமே, பரவாயில்லையான்னு கேட்குறாரு. என்ன பிரைவசி பாதிக்கப்படும்? பூத்தோடைய சிசிடிவி கேட்குறோம், பாத்ரூம் சிசிடிவியாக கேட்குறோம் அப்படின்னு அவர் கேட்கிறார். அன்றைக்கு என்ன நிலைமை இருந்தது என்றால், பெண்கள் தங்கள் பெயரை சொல்ல மறுக்கிறார்கள், அது பண்பாட்டுக்கு எதிரானது அப்படின்னாக்கா, சரி கோவிந்தசாமியுடைய மனைவி, கோவிந்தசாமியுடைய அம்மான்னு எழுதிக்கிட்டு வாக்குரிமை கொடுக்கிறார்கள். இப்படி அனைவருக்கும் தேடி தேடி வாக்குரிமை அளிக்கப்பட்டது. இன்க்ளூசிவ் டெமோக்ரஸி என்பதை நோக்கி எடுக்கப்பட்ட முயற்சி. அதை அப்படியே தலைகீழாக திருப்பி இதை வந்து எவ்வளவு பேரை வெளியேற்றுவது என்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் இப்போ செட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூரில் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்றது கூட தெரியல உதயநிதிக்கு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாரு. என்னன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். அந்த அம்மையாருடைய கணவர் பரகலா பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜெக்ஷன் சொல்லியிருக்காரு. அதாவது அது உதயநிதி தெரிந்து சொன்னாரோ தவறா சொன்னாரோ உண்மையை தான் சொல்லியிருக்காரு. ரெஸ்ட்ரிக்ஷன் என்பதை இன்னும் ஒரு படி மேலே போய் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜெக்ஷன். இது அரசமைப்பு சட்டத்தை வீழ்த்துவது, ஒரு புரட்சியை நடத்துவது என்ற நோக்கத்திற்காக போராடுபவர்கள் தங்கள் உயிரை பணைய வைக்க வேண்டும் என்ற காலம் மாறி, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போராடுபவர்கள் தங்கள் உயிரை பணையம் வைக்க வேண்டும் என்ற நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறோம். இதுதான் இத்தனை காலத்தில் நாம் கண்டிருக்கக்கூடிய முன்னேற்றம். இது மிகைப்பட்ட சொல்லப்படும் கூற்று அல்ல. கௌரி லங்கேஷ் முதல் கொல்லப்பட்ட அறிவுத்துறையினர் அனைவரும், நீதிபதி லோயா போன்று உயிர் துறந்த அனைவரும் சட்டத்தின் ஆட்சியை, அரசமைப்பின் விழுமியங்களை காப்பாற்றுவதற்காக போராடி அதன் பொருட்டு தான் உயிர் துறந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அரசமைப்பு சட்டம் உருவான விதம் பற்றி தோழர் ராகுல் சுப்ரமணியம் சொன்னார். ரொம்ப அதற்குள் நீண்ட விரிவாக நாம் போக வேண்டியதில்லை. மிகவும் கடினமான சிக்கலான ஒரு சூழலில் இந்த அரசமைப்பு சட்டம் உருவானது. அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான புள்ளி நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது பாரதியத்தன்மை இல்லாத அரசமைப்பு சட்டம் என்று RSS அன்றைக்கு விமர்சனம் செய்து எழுதியது என்று அவர் சொன்னார். உண்மைதான். அது மேற்கத்திய கருத்துக்களை இறக்குமதி செய்து கொண்ட ஒரு அரசமைப்பு சட்டம் என்ற விமர்சனத்தை
ஆர்எஸ்எஸ் அன்று முதல் தொடர்ந்து வைத்து வருகிறது. அன்று வைத்தது என்பது மட்டுமல்ல, இப்போ ஒரு வாரம் முன்னால் கோயங்கா நினைவு சொற்பொழிவில் மோடி வந்து பேசுகிறார். அதில் வந்து டீகாலனைசேஷன் ஆஃப் மைண்ட் என்பது பற்றி பேசியிருக்கிறார். நம்முடைய கருத்து கண்ணோட்டம் இதில் வந்து மேற்கத்திய அடிமை மனோபாவம் நம்மை பீடித்திருக்கிறது, அதிலிருந்து அதை நாம் விடுவிக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலம் அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், இந்துத்துவ கருத்தை, சனாதன கருத்தை, சனாதன விழுமியங்களை ரெஸ்டோர் பண்ணணும், மீட்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் சொல்வது. இந்த கருத்தை நம்முடைய ஆர்.என். ரவி எப்பொழுதும் அடிக்கடி பேசி வருவதை நீங்கள் அறிவீர்கள். அரசமைப்பு சட்டம் என்பது வெறுமனே ஒரு நிர்வாக ஏற்பாடு. நம்முடைய நாடு சனாதன தர்மத்தால் பல நூற்றாண்டுகளாக வழிநடத்தப்படுகிறது என்பதை ஆர்.என். ரவி பேசியிருக்கிறார். அப்போ டீகாலனைசேஷன் என்று சொல்வதன் மூலம் அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்றால், அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்ற அடிப்படையை நீக்கிவிட்டு சனாதன தர்மத்தின் அடிப்படையிலான விழுமியங்களுக்கு இந்த சமூகத்தை எப்படி மாற்றி அமைப்பது, அதற்கேற்ப சட்டங்களை எப்படி திருத்தி அமைப்பது என்பதைத்தான் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்பவற்றை முன்மொழிகின்ற, அதன் அடிப்படையில் அமைந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை சொல்லுகின்ற இந்த அரசமைப்பு சட்டம் சனாதன தர்மத்தை கட்டுப்படுத்துகிறது அல்லது மறுக்கிறது. போதுமான அளவு அது மறுக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் பெரியார் அதை கொளுத்தினார். ஆனால் அந்த கட்டுப்பாடுகள் கூட பெரும் தலைகள் என்றும், எனவே அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த டீகாலனைசேஷன் என்பது வேறொரு வகையிலான காலனைசேஷன். இப்போ சமீபத்தில் நேற்று தான் நினைக்கிறேன், வயரில் வந்து தோழர் ஆனந்த் தெல்தும்டே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் வருவதற்கு முன்னால் இந்த மண்ணில் இருந்த காலனி ஆதிக்கம் பார்ப்பனியம் அடிப்படையிலான சமூக அமைப்பு, அது ஒரு காலனி ஆதிக்கம். அந்த காலனி ஆதிக்கத்தை இந்த அரசமைப்பு சட்ட விழுமியங்கள் அகற்றுகின்றன. அதை மீண்டும் அவர்கள் ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறாங்க. இன்னொரு பக்கம் காலனி ஆதிக்கத்தின் கீழ் எப்படி வைஸ்ராயின் கீழ் அதிகாரங்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருந்தனவோ அந்த முறையில் மாநிலங்களின் உரிமைகள் அனைத்தையும் ரத்து செய்து ஒன்றியத்தின் கையில் அதிகாரத்தை கொண்டு வர அவர்கள் முயல்கிறார்கள். அதற்கு சான்று சமீபத்திய பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொடுத்திருக்கின்ற கருத்துகள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்போ 2 பொருள்களை நாம் எடுத்துக்கொண்டால், இந்த பக்கம் எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற பெயரில் அமல்படுத்தப்படுகின்ற தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ஆர்சி, இந்த பக்கம் இந்த கவர்னரின் ஆட்சி அல்லது குடியரசுத் தலைவரின் ஆட்சி அல்லது வேறொரு வார்த்தையில் அதிபர் ஆட்சி என்று சொல்லத்தக்க மையப்படுத்துதல், இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். இந்த குடி உரிமை என்பது பற்றி கோல்வார்க்கர் தெளிவாக சொல்லியிருக்கார். சிறுபான்மை சமூகத்தினருக்கு அவர் சொன்னார் இல்லையா, பித்ருபூமி யாருக்கு, அவங்க மட்டும்தான் இங்கே குடிமக்களாக இருக்க முடியும், மற்றவர்கள் 2ஆம் தர குடிமக்களாகத்தான் இருக்க முடியும் என்று கோல்வால்கர் சொன்னதை, அவருடைய அந்த பார்வையை தற்போதைய நிலைக்கேற்ப எப்படி மொழிபெயர்ப்பது என்பதற்கான ஒரு முயற்சி தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஆக இன்றைய இந்த கருத்தரங்கில் நான் 2 பொருள்கள் பற்றி மிக முக்கியமாக நடப்பு அரசியல் நிகழ்வில் 2, ஒன்று எஸ்ஐஆர், இன்னொன்று சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய அப்சர்வேஷன், இது 2 ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகின்ற விஷயங்கள் இது 2. இவற்றுக்கும் அரசமைப்பு சட்டத்துக்கும் இருக்கின்ற முரண்பாடு என்ன என்பதை பற்றி நாம் பேசுவோம். இது பற்றி பல யூடியூப் சேனலில் வெவ்வேறு தலைப்புகளில், குறிப்பாக ஜூன் மாதத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது பீகாரில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த தருணத்திலிருந்து
பல நேர்காணல்களில் நான் பேசியிருக்கிறேன், வேறு பலரும் பேசியிருக்கிறார்கள் இதை பற்றி. இதெல்லாம் பற்றி பேசியிருக்கிறோம் என்பதை தாண்டி நடைபெற்று வருகின்ற தேர்தல்கள் நேர்மையாக நடக்குதா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு, முதல்ல ராகுல் காந்தி மகாதேவ்புராவில் நடைபெற்ற அந்த மோசடியை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. 1,00,000 வாக்குகள் எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கின்றன, என்னென்ன வழியில் அது நடந்திருக்கிறது என்பதை லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார். அதற்கு தேர்தல் ஆணையம் இதை ஒரு அஃபிடவிட் போடுங்க என்று சொல்லி அதற்கு மேல் அதை அலட்சியப்படுத்தியது. அதன் பிறகு ஒரு ஹைட்ரஜன் பாம் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது என்னென்னா, ஹரியானாவில் என்ன நடந்தது, ஹரியானாவில் காங்கிரஸ் பெரும்பான்மையாக வெற்றி பெறும் என்று எல்லா எக்ஸிட் போல் முடிவுகளும் சொன்னபோது எப்படி பாரதிய ஜனதா பெரும்பான்மையாக வெற்றி பெற்றது, இதை ஒரு நீண்ட ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பிறகு ஏறத்தாழ 25 லட்சம் வாக்குகள் மோசடி செய்யப்பட்டிருக்கின்றன. டியூப்ளிகேஷன், ஒரே நபர் பேரில் 200க்கும் மேற்பட்ட எபிக் கார்டுகள், ஒரு பிரேசில் மாடலின் ஃபோட்டோவை வச்சு அதில் ஒரு 20-25 எபிக் கார்டுகள் போன்ற இந்த தரவுகளை எல்லாமே தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகள். அந்த தரவுகளை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அதை அவர் எக்ஸ்போஸ் பண்ணார். மகாராஷ்டிராவில் 2024 நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் ஆக பெரும்பான்மையாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது. சிறுபான்மை தொகுதிகளைத்தான் பாரதிய ஜனதா கூட்டணி கைப்பற்றியது. ஆனால் சரியாக 5 மாதங்கள் கழித்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஏறத்தாழ 70 முதல் 80 விழுக்காடு சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றியது. இந்தியா கூட்டணி அப்படி தோல்வி அடைந்தது. என்ன காரணம் என்று ஆய்வு செய்த போது உடனடியாக தெரிய வந்த மறுக்க முடியாத ஒரு தரவு என்னென்னா, 41 லட்சம் வாக்குகள் இடைப்பட்ட இந்த 5 மாதங்களில் அதிகரித்திருந்தன. 41 லட்சம். அதை தொகுதி வாரியாக போட்டு பார்த்தாக்கா எங்கெங்கெல்லாம் பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததோ அந்த சட்டமன்ற தொகுதிகளிலெல்லாம் வாக்கு எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை, புதிதாக வாக்கு எண்ணிக்கை சேர்ந்திருப்பதை காண முடிந்தது. இப்போது மகாதேவ்புரா, அதற்கு பிறகு ஹரியானா, மகாராஷ்டிரா, இது எல்லாம் நடந்த பிறகு அப்புறம் இப்போ பீகாரில் ஓட்சோரி என்று தேஜஸ்வி யாதவோடு ஒரு பெரிய யாத்திரையை நடத்துகிறார். எல்லாம் நடத்தி முடித்த பிறகு ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ 10,000 ரூபா கொடுத்தாங்க. தேர்தல் முடிவுகளை பற்றி சிபிஎம்எல் லிபரேஷன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தீபங்கர் சொன்னாராம், இந்த பக்கம் வாக்குரிமை, அரசமைப்பு சட்டம், ஓட்சோரி எதை வேணால் வச்சுங்க, இந்த கையில் 10,000 ரூபாய் என்றால் இங்கே பீகாரில் இருக்கக்கூடிய ஏழை, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு இந்த 10,000 ரூபா தான் பெரிது என்று சொன்னார்கள். அடுத்து அஸ்ஸாமில் ஹேமந்த பிஸ்வா அதே 10,000 ரூபா ஸ்கீம் இந்த தேர்தலுக்கு முன்னால் அமல்படுத்துகிறார். இப்போ பீகாரில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் வெறும் மோசடியால் மட்டும் அல்ல என்று யோகேந்திர யாதவ் அது விரிவாக எழுதியிருக்கிறார். இப்போது கேள்வி என்ன என்றால், அவர்கள் இப்படி செய்கிறார்கள், அப்படி செய்கிறார்கள், அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு ஹரியானா உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 25 லட்சம் வாக்குகள் பெரும்பான்மையாக காங்கிரஸுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த மக்கள். இப்படி ஒரு தேர்தல் தில்லுமுள்ளு நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு தொகுதியில், 2 தொகுதியில் கூட ஒரு மக்கள் கிளர்ச்சி, கோபம் வரவில்லை. இதை எப்படி புரிந்து கொள்வது? இதற்கு என்ன பொருள்? அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இந்த நம்ம அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு நிறைவுரையில் நம்ம நாட்டில் ஜனநாயகம் என்பது ஒரு டாப் ட்ரெஸ்ஸிங், ஒரு மேற்பூச்சு தான். இது உள்ள சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வு ஒடுக்குமுறை, பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வு ஒடுக்குமுறை, இதெல்லாம் இருக்கிறதுனால இது எசென்ஷியலி, சாராம்சத்தில் இது ஒரு ஜனநாயகம் அற்ற சமூகம் என்று சொன்னார். அதன் மீது இந்த அரசியல் ஜனநாயகம் என்பது மேலே ஒரு காரை சிமெண்ட் பூச்சு போல லேசாக பூசப்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ளே இதுதான் இந்த சமூகம். அதனால் இது நிற்காது அப்படின்னு சொன்னார். ஏன் நிற்காது என்று சொன்னார்?
இந்த ஏற்றத்தாழ்வுகள் இப்படி இருக்குது, இந்த சமூகம் இயல்பிலேயே ஒரு ஜனநாயக உணர்வற்றதாக இருக்கிறது என்பதை அவர் வலியுறுத்தினார். ஏன் ஹரியானாவில், மகாராஷ்டிராவில், மகாதேவ்புராவில் அல்லது வேறு எந்த இடத்திலும் ஒரு கிளர்ச்சியை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், இந்த சமூகம் எசென்ஷியலி நாட் டெமோக்ராட்டிக், ஜனநாயகபூர்வமானதாக இல்லை, ஜனநாயக உணர்வு உள்ளதாக இல்லை. எசென்ஷியலி நாட் டெமோக்ராட்டிக்னா என்ன பொருள்? தலித் மக்கள் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், அடக்கப்படுகிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்கள் சூத்திரர்கள் என்று இழிவுபடுத்தப்படுகிறார்கள் என்பதை மட்டும் பொருள் கொள்கிறாரா டாக்டர் அம்பேத்கர்? இல்லை. மொத்த சமூகமே, அதாவது இப்போ ஆதிக்க சாதியினரை எடுத்துக்கொண்டால் அந்த சாதியை சார்ந்த பெண்களை நோக்கி, அந்த சாதியை சார்ந்த சிறுவர்களை நோக்கி, அந்த சாதியை சார்ந்த ஏழைகளை நோக்கி, எல்லா விதத்திலுமே மொத்த ஹோல் சொசைட்டி, ஆதிக்க சாதியிலிருந்து அடக்கப்பட்ட சாதிகள் வரை வெவ்வேறு அளவுகளில் ஜனநாயக உணர்வு அற்றவர்களாக, ஜனநாயக உணர்வு அற்றவர்கள் என்று நாம் சொல்லும்போது ஜனநாயக உணர்வு இழந்தவர்களை மட்டும் நாம் சொல்வதில்லை, ஜனநாயக உணர்வை மறுப்பவர்களையும் சேர்த்து சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு சமூகம் இது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சமூகம் என்பதனால்தான் நாம் இத்தகைய ஒரு எதிர்ப்பை, அது நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக, ஏமாற்றமாக இருக்கிறது. ஏமாற்றம் கொள்ள வேண்டாம். இன்றைக்கி இந்த கூட்டத்துக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்குது என்பதிலிருந்தே நம்ம சமூகம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த கூட்டத்துக்கு வரவில்லைன்றதிலிருந்து நான் சொல்லலை. இந்த பொருள் பற்றி தமிழ்நாட்டில் உள்ள படித்த வர்க்கத்தினர், இளைஞர்கள், அவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறது, என்ன அரசியல் புரிதல் இருக்கிறது, என்ன கவலை இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால் நாம் ரொம்ப திருப்தி அடையக்கூடிய அல்லது தைரியமாக இருக்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சமீபத்தில் மாவோயிஸ்டுகள் 2 நாள் முன்னால் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆயுதங்களை கைவிடுகிறோம், பேச்சுவார்த்தைக்கு வரோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என்று அறிக்கை விட்டிருந்தார்கள். எப்படி கொடூரமான முறையில் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அவங்க ஆயுதங்களை கையளிப்பது என்பதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த அரசாங்கத்தோடு ஆயுத ரீதியாக மோதக்கூடிய கெப்பாசிட்டி எங்களுக்கு இல்லை, அதனால் நாங்கள் இதை நிறுத்தி கொள்ளுகிறோம். இந்த கருத்து குறித்து நான் பரிதாபப்படுறேன். சமூகத்தை பற்றி அவர்கள் இன்னும் பார்க்கல. இந்த சொசைட்டி, இந்த சமூகம் ஒரு வாக்களித்து, நான் வாக்களித்த கட்சி இல்லாமல் நான் எதிர்த்து வாக்களித்த கட்சி வெற்றி பெற்றதாக பொய்யாக அறிவித்திருப்பது பற்றி கோபம் கொள்ளாத ஒரு சமூகம், அது ஒரு புரட்சிக்கு தயாராக இருக்கிறதா என்பதை அவர்கள், அந்த தோழர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்னொரு புறம், இல்லைப்பா இந்த ஆயுத போராட்டம் எல்லாம் தவறு, நாம் நாடாளுமன்ற பாதை வழியாக தான் செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிபிஐ, சிபிஎம், இன்னும் பிற கட்சிகள், மக்கள் இதைத்தான் நம்புகிறார்கள் அப்படின்றதான் இந்த கருத்து வேறுபாடு 2 முகாம்களுக்கு இடையில், எம்எல்லுக்கும் மற்ற சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகளுக்கு இடையிலான வேறுபாடு. அப்போ நாடாளுமன்ற பாதையைத்தான் மக்கள் நம்புகிறார்கள் என்பது இவர்களுடைய கருத்து. நம்புவது என்பது ஒரு விஷயம், தன்னுடைய நம்பிக்கைக்காக போராடுவது என்பது வேறொரு விஷயம். நம்பிக்கை என்பது ஒரு அப்ஸ்ட்ராக்டான சொல், அப்ஸ்ட்ராக்ட். அது அதற்காக நிற்கின்ற வகையில், அதற்காக போராடுவதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்கிறதா என்றால் அப்படி இல்லை என்பதை நாம் காண்கிறோம். சென்ற 2024 தேர்தல் மோசடி பற்றி வாய்ஸ் ஆஃப் டிஎன் என்ற அமைப்பின் சார்பில் நாங்கள் கூட்டம் நடத்தினோம். அதில் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர், அவங்க பிரிந்து வாழ்கிறார்கள் நினைக்கிறேன், பரகலா பிரபாகர், அவர் பேசினார். 2வதாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில், ஆராசா போன்றவர் பங்கேற்ற கூட்டத்திலையும் அவர் பேசினார். அவர் தொடர்ந்து என்ன முன்வைக்கிறார் என்றால், தேர்தலை புறக்கணியுங்கள், இந்த தேர்தலில் கட்சிகள் பங்கேற்பதன் மூலமாக இந்த திருட்டு, இந்த ஓட் சோரின்னு சொல்கிறீங்க, திருட்டுத்தனம் தான் நடக்குது, அப்போ திருட்டுத்தனமாக பெறுகின்ற இந்த வெற்றிக்கு நீங்கள் ஒரு லெஜிட்டிமசியை, ஒரு நியாய உரிமையை கற்பிக்கிறீர்கள் நீங்கள் பங்கேற்பதன் மூலம், புறக்கணியுங்கள் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இப்போது பீகார் தேர்தலை ஒட்டி பீகாரை சேர்ந்த
வாஜ்பாய் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த யஷ்வந்த் சின்ஹா அவரும் தேர்தலை புறக்கணிக்கணும், குறைந்தபட்சம் இந்த தேர்தல் ஆணையம் கலைக்கப்படும் வரை தேர்தலை புறக்கணிக்கணும் என்று முன்வைக்கிறார். இப்போ இதை இல்லாமல் இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்னும் சில பேர் இந்த எஸ்ஐஆரில் பங்கேற்காதீர்கள், புறக்கணியுங்கள், இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லுகிறார்கள். இப்போது இதையெல்லாம் எப்படி பார்ப்பது? மேலோட்டமாக பார்த்தா ரொம்ப ரேடிக்கலாக தெரியுது, இது புரட்சிகரமாக தெரியுது. இப்போ கட்சிகள் புறக்கணிக்க மாட்டார்கள், அவங்க புறக்கணிப்பாங்களா புறக்கணிக்க மாட்டாங்களா, இவ்வளோ மோசடி நடக்குது அப்படின்னு கேட்டால் கட்சிகள் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சுலபமாக புறக்கணித்து விட மாட்டார்கள். அதில் நிறைய கணக்குகள் இருக்குது அதில் அவங்களுக்கு இந்த தேர்தல் அரசியலில். ஆனால் இப்போ கட்சிகள் மட்டும்தான் பிரச்சனையா? ஒருவேளை இவர்கள் கூறுவது போல தேர்தலை புறக்கணித்து விட்டால் மக்கள் இது மோசடி அப்படின்னு சொல்லி யாரும் ஓட்டு போடாமல் இருந்துருவாங்களா? என்ன நடக்கும்? அப்படி நம்புகிறார்களா? இந்த பக்கம் கட்சிகளுக்கு அட்வைஸ் பண்ணும்போது மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு இக்கட்டான நிலை. நீங்கள் புறக்கணித்து விடுவதனால் மக்கள் ஓட்டு போடாமல் இருக்க போவதில்லை. பிஜேபி நிற்கும், டம்மியாக 4 கட்சி அவனே நிற்க வைப்பான், நிற்க வச்சு ஒரு தேர்தலை முடித்து விடுவார்கள். இந்த நாட்டில் 2 இடத்துல தேர்தல் புறக்கணிப்பு எஃபெக்டிவாக நடந்திருக்குது. ஒன்று அஸ்ஸாம், இன்னொன்று காஷ்மீர். அஸ்ஸாமில் 70களின் இறுதியில் இது மாதிரி வங்காளிகள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பதை ஒட்டி ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் நடத்திய மிகப்பெரிய போராட்டம், அதை ஒட்டி அது அஸ்ஸாம் கணபரிஷத் என்ற கட்சியாக மாறியது. அப்போது தேர்தல் புறக்கணிப்பு நடந்தது இந்திரா காந்தி காலத்தில். அப்போது பல தொகுதிகளில் 2 பேர் 3 பேர் 5 பேர் ஓட்டு போட்டு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அது எஃபெக்டிவாக நடைபெற்ற ஒரு தேர்தல் புறக்கணிப்பு. அதற்கு பின்னால் காஷ்மீரில் ஷேக் அப்துல்லாவை, அதாவது ஃப்ரம் த டே 1 முதல் நாளிலிருந்து காஷ்மீர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் மீறப்பட்டு வருகின்றன. ஷேக் அப்துல்லா கைதிலிருந்து தொடங்கி அடுத்தடுத்து சில 10 ஆண்டுகள் வந்திருக்குது காஷ்மீர் மீதான இந்த மோசடி, எலெக்ஷன் ரிக் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த தில்லுமுள்ளு பண்ணுவது. காங்கிரஸ் திரும்ப திரும்ப அதை செய்கிறது. ஆனால் 1990 இதற்கு மேலும் பொறுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ரிக்கிங் நடந்த பிறகு தான் அங்கே பெரிய அளவில் தேர்தல் புறக்கணிப்பு நடக்குது. அந்த சூழலை பாகிஸ்தான் பயன்படுத்தி கொள்ளுது. அதெல்லாம் பிறகு வேறு கதை. அது அப்போது தேர்தல் புறக்கணிப்பு அல்லது என்னுடைய வாக்கு காஷ்மீரெலாம் அப்படி தான் வந்தது. இவங்க சொல்லக்கூடிய இந்த ஆயுத போராட்டம்லாம் வந்திருக்காது. இந்த ஃப்ராடெல்லாம் நடக்கலைன்னாக்கா ஒருவேளை அந்த மக்கள் அந்த எல்லைக்கு கூட போயிருக்க மாட்டார்கள். அந்த அளவு மோசடி அங்கே நடைபெற்றது. அப்போது மக்கள் இன்னும் எவ்வளவு மோசடி நடக்க வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார்கள் அப்படின்னு எனக்கு புரியல. இது ஒரு கசப்பான உண்மை. அதனால் எஸ்ஐஆர் என்பது குறித்து நம்ம இவ்வளவு பேசும்போது ரொம்ப குறைந்தபட்சமாக உள்ளவர்கள் தான் அதை பற்றி இன்னமும் கவலைப்படுகிறோம், பேசுகிறோம். பெரும்பாலான மக்களை பொறுத்தவரை இது என்ன அப்படின்னு தெரியாது. இது அதிகபட்சமாக ஒரு நியூசன்ஸாக தான் கருதுகிறாங்க. இது என்னது, ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து. குறிப்பாக இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஒரு அச்சம் இருக்கிறது. அவங்களுக்கு தெரியுது இது என்ஆர்சியினுடைய இன்னொரு வடிவம், நம்முடைய குடியுரிமையை கேள்விக்குள்ளாக்கப்படுமோ என்பது, பாரதிய ஜனதாவின் கீழ் நம்முடைய எதிர்காலம் என்ன என்ற அடிப்படையில் அந்த கவலை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மை சமூகத்தினர் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியில் அதிகபட்சம் போனால் இதை ஒரு தொந்தரவாக பார்ப்பது என்ற அளவில் தான் இருக்கிறதே தவிர இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ், இதனுடைய பாரிய விளைவுகள் என்ன என்பதை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லை, இப்போ 5 நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்களே, இதற்கு என்ன பொருள், இதை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும்? அது ஒன்றும் பயப்பட வேணாம், தீர்ப்பு வந்திருக்குது, அதை ஒன்றும் மாற்ற முடியாது என்று சமாளிப்புகள்லாம் இருக்கட்டும். அதை பற்றி எவ்வளோ பேர் புரிந்து கொள்ள, அதுக்கு பொருள் என்ன? அதற்கு பொருள் ஒன்று தான். வருகின்ற தேர்தலில் நீங்கள் யாரை வேணால் தேர்ந்தெடுங்க, திமுகவை தேர்ந்தெடுங்க, திரிணாமுலை தேர்ந்தெடுங்க, அங்கே சிபிஎம்மையோ காங்கிரஸையோ கேரளாவில் தேர்ந்தெடுங்க. யாரை தேர்ந்தெடுத்தாலும் நடக்க போவது கவர்னர் ஆட்சி தான், யாரை தேர்ந்தெடுத்தாலும் நடக்க போவது பிஜேபி ஆட்சி தான் என்பது தான் இந்த 5 நீதிபதிகள் சொல்லியிருக்கின்ற ஆப்சர்வேஷன். அதனால் இதனுடைய பரிமாணங்களை யாரும் புரிந்து கொள்ளாத
ஒரு நிலை தான் இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தில் வந்து அதனுடைய நிறைவுரையில் அம்பேத்கர் பேசும்போது அவர் ஆற்றிய உரையில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்திருப்பது, முக்கியமாக கம்யூனிஸ்டுகளும் சோஷலிஸ்டுகளும் இந்த அரசமைப்பு சட்டத்தை சாடுவது, இதெல்லாம் பற்றி சொல்லிட்டு வரும்போது அம்பேத்கர் என்ன கவலைப்படுகிறார் என்றால், இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளும் ஒடுக்குமுறைகளும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் அதிகரிக்கும் போது இந்த நாட்டில் ஒரு புரட்சி ஏற்பட்டு அரசமைப்பு சட்டத்தின் ஆட்சி வீழ்ந்துவிடும் என்ற கவலை அம்பேத்கர் இருக்குது. இது அப்படி போச்சுன்னா இப்படி ஆயிடும்னு நினைக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு பார்ப்பது அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட காலத்தை காட்டிலும் மிக அதிகமாக, உலகிலே சொல்லப்போனால் உலகிலேயே மிக அதிகமாக இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வு அதிகரித்திருக்கு. 2021 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 1% பேரிடையே இந்த நாட்டின் செல்வ வளத்தில் 40 to 45 விழுக்காடு ஒரு விழுக்காட்டினர் கையில் இருக்கிறது என்ற அளவுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு அதிகமாகி இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வு அதிகமானது உழைக்கும் மக்களுடைய ஒரு போராட்டத்தை, புரட்சியை கொண்டு வந்திருக்க வேண்டும். மாறாக ஆளும் வர்க்கத்தினுடைய எதிர்ப்புரட்சியை தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். நாம் வந்து வி ஆர் லிவிங், என்ன சொல்கிறது, இந்த ஒரு கவுண்டர் ரெவல்யூஷனுக்கு உள்ளே வாழ்கிறோம். ஒரு எதிர்ப்புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்ப்புரட்சி என்பது ஏற்கனவே 49 50 புரட்சி நடைபெற்றது என்பதல்ல. 50 இயற்றப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை திருப்புகின்ற, அவங்க சொல்கிறாங்களே டீகாலனைசேஷன், திருப்புவது என்ற முறையில் அதை திருப்புகின்ற ஒரு காலகட்டத்தின் ஊடாக நாம் வாழ்ந்து வருகிறோம். அரசமைப்பு சட்டம் 3 விதமாக தகர்க்கப்படுகிறது. ஒன்று பை லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றத்தின் மூலம், சட்டம் இயற்றுவதன் மூலம் மோடி அரசு அதை செய்கிறது. இரண்டாவது, இருக்கின்ற அரசமைப்பு சட்டத்திற்கு அதனுடைய உணர்வுக்கு எதிராக வியாக்கியானம் சொல்வதன் மூலம் நீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தை தகர்த்து வருகிறது. மூன்றாவது, ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதாவினுடைய காலாட்படை வீதிகளில் அரசமைப்பு சட்டத்தை தகர்த்து வருகிறது. ஜஸ்டிஸ் கவாய் ரிட்டையர் ஆன போது சொன்னார், ரிட்டையர் ஆன பிறகு, நான் என்னுடைய பதவி காலத்திலேயே கொடுத்த முக்கியமான தீர்ப்பு புல்டோசர் ஜஸ்டிஸுக்கு எதிரான தீர்ப்பு அப்படின்னு சொன்னார். புல்டோசர் ஜஸ்டிஸ் என்பது நார்மலைஸ் பண்ணப்பட்டுருச்சு. இப்போ நேற்றுக்கு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க. பீகாரில் நடைபெற்ற இந்த தேர்தல் வெற்றியை வந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், இது கோபி ஃபார்மிங்க்கு கிடைத்த வெற்றி, கோபி ஃபார்மிங்னா காலிஃப்ளவர் விவசாயத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ட்வீட் போடுறாரு. காலிஃப்ளவர் விவசாயத்துக்கு கிடைத்த வெற்றின்னா என்ன? அத்வானி நடத்திய ரத யாத்திரையின் போது பகல்பூர் என்ற பகுதியில் பீகாரில் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு அவர்கள் உடல்கள் புதைக்கப்பட்டு வயலில் மேலே காலிஃப்ளவர் பயிரிடப்பட்டது. அதை வந்து இது காலிஃப்ளவர் விவசாயத்துக்கு கிடைத்த வெற்றின்னு ட்வீட் போடுறான். இதுக்கு ஒரு கேஸ் எடுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் இங்கே கேஸ் எடுக்க முடியாது, வேணா ஹைகோர்ட்டுக்கு போங்க. இது இப்போ சொல்லியிருக்குது இன்றைக்கி செய்தி, சுப்ரீம் கோர்ட். அப்போது நீதிமன்றம், அவர் கவாய் அப்படி சொன்னார், அதனால் அவர் வழங்கிய நீதின்னு அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன கவாய் மாநிலங்களுடைய அதிகாரத்தை புல்டோசர் வச்சு தகர்த்துட்டார். அப்போது இது ரெண்டாவது, இந்த 3 விஷயங்கள், ஒன்று லெஜிஸ்லேச்சர், இன்னொன்று நீதிமன்றம், மூன்றாவது காலாட்படைகள் களத்தில் செய்வது. இந்த 3 கோணங்களில் இது நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம். நான் சான்றுகளுக்குள்ளே நிறைய போகலை. 2024 தேர்தல் நடக்குது. 2024 தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சி, மோடியினுடைய முழக்கம் 400 பார், 400ஐ தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம். அதில் அவருடைய கட்சியைச் சேர்ந்த சில பிரமுகர்கள் 400 தாண்டி வெற்றி பெற்றால் நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவோம்னு நேராக பேசுகிறாங்க. அதை ஒட்டி தான் ராகுல் காந்தி வந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம்னு போகிற இடத்துலலாம் அந்த புத்தகத்தை காட்டி பேசுகிறார். அது குறிப்பிட்ட அளவு தாக்கத்தை செலுத்துகிறது. அரசமைப்பு சட்டம் போனால் என்ன நடக்கும்? இஸ்லாமியர்களை பொறுத்தவரை மதச்சார்பின்மை போய்விடும், இது ஒரு இந்து நாடாக மாறிவிடும்
என்ற அச்சம் இஸ்லாமியர்களுக்கு. தலித் பிற்படுத்தப்பட்ட மக்களை பொறுத்தவரை அரசமைப்பு சட்டம் போனால் இடஒதுக்கீடு போய்விடும் என்பது அவர்களுக்கு புரிந்த அச்சம். இந்த அளவில் தான் அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். ஆனால் அது முழுமை அல்ல. பாமர மக்களுக்கு புரியக்கூடியதுன்னு வேணால் சொல்லலாம். அரசமைப்பு சட்டத்தை தகர்ப்பது, திருத்துவது என்றால் அதற்கு பொருள் இந்த குடியரசு, ரிப்பப்ளிக்கை முடிவுக்கு கொண்டு வருவது. குடியரசு என்பது கிடையாது இனிமே என்பதுதான் அதனுடைய முழுமையான பொருள். அந்த முழுமையான பொருள் பல கோணங்களில் அமல்படுத்தப்படுகிறது. அதில் ஒரு கோணம் எஸ்ஐஆர், வாக்குரிமை பறிப்பு. இப்போ இந்த வாக்குரிமைக்கான போராட்டம் என்பது நெடுநாள் முன்னரே தொடங்கிவிட்டது. வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலே தொடங்கிடுச்சு. வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கல்வி பட்டம் பெற்றவர்களுக்கும் சொத்து உடையவர்களுக்கும் தான் வாக்குரிமை என்பதற்கு எதிராக யுனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் என்ற கோரிக்கையை முதலில் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற கோரிக்கையை முதலில் எழுப்பியவர் டாக்டர் அம்பேத்கர். அது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேருந்து வலியுறுத்துகிறார். அதற்கு எதிராக பல வாதங்கள் வைக்கப்படுகின்றன. இது நிர்வாகத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. படிக்காதவனுக்கு கொடுக்க முடியாது என்று வாதம் வைக்கிறார்கள். இது எல்லா வாதங்களையும் தகர்க்கின்ற வாதங்களை அவர் முன்வைத்து அதை கோருகிறார். ஆனால் நான் இங்கே அது மாதிரி ஒன்று கிடைக்கும்னு, ஒரு எல்லாருக்கும் வாக்குரிமை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன்னு பேசுகிறார். அன்றைக்கு ஒரு காலனி ஆதிக்கத்தின் கீழ் அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமை பெறுவது என்பது காலனி ஆதிக்கத்தை லெஜிட்டிமைஸ் பண்ணுவதா, அது நியாயப்படுத்துவதாக சொல்லலாமா என்று நாம் யோசித்தால், அப்படி யோசித்தவர்கள் உண்டு. அது காலனி ஆதிக்கத்தை லெஜிட்டிமைஸ் பண்ணுவது என்று பார்ப்பதை விட சனாதனத்துக்கு எதிரான முதல் போர்க்குரல் அது. அப்போது ஈக்குவல் ரைட் அப்படின்றத முதலில் கோருகிறது அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை. மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் அது யார் வெறும் தலித் மக்களுக்கு கேட்கல, ஒடுக்கப்பட்ட சாதியினருக்கு இல்லை, பெண்களுக்கும் கேட்கிறது. சொத்து அளவுகோலாக இருக்க முடியாது. அந்த வாதங்கள்லாம் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. இப்போ சொத்தும் கல்வியும் இருப்பவனுக்கு மட்டும்தான் ஓட்டு என்று சொன்னால், மற்ற மக்களுக்கு சொத்தும் கல்வியும் கிடைக்கக்கூடாது என்பதற்கேற்ப அவர்கள் சட்டம் இயற்றுவார்கள் என்று அம்பேத்கர் வாதாடுறார். எப்படி ஒரு போராட்டம், ஒரு சண்டை நடக்குது, அதில் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு எப்படி ஒரு ரைட் இருக்குதோ, அந்த மாதிரி இந்த சுரண்டல் சமூகத்தில் தங்களை தற்காத்து கொள்ளும் உரிமை சுரண்டப்படும் மக்களுக்கு உண்டு என்ற முறையில் வாக்குரிமைக்கு வாதாடுகிறார். இப்படி பல ஆங்கிளில் அனைத்து மக்களுக்கான வாக்குரிமைக்கு அன்றைக்கு அவர் வாதாடுகிறார். அந்த வாக்குரிமை எப்படி நம்ம பெறுகிறோம்? இங்கே அரசமைப்பு சட்டம் இயற்றப்படும் போதே இன்னொரு பக்கம் இந்திய மக்களுக்கு வாக்குரிமை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடக்குது. 2 நூல்கள் இதில் வந்திருக்கு. ஹவு இந்தியா பிகேம் டெமோக்ரஸி என்ற ஒரு நூல், ஆர்னித் ஷானி என்ற ஒரு பெண் ஆய்வாளர், இஸ்ரேல் ஹைஃபா பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்க. அவங்க 2வது ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, ரோஹித் தே என்பவருடன் இணைந்து, அசெம்பிளிங் இந்தியாஸ் கான்ஸ்டியூஷன். அது இப்போ வந்திருக்கு ரீசெண்டாக. எத்தகைய போராட்டங்களின் ஊடாக இந்த கான்ஸ்டியூஷன் வந்தது. உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு இணையான அளவில் சமஸ்தானங்கள் இருந்தது அந்த பீரியடில். இந்த நம்ம கான்ஸ்டியூஷன் இயற்றப்படும் போது 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானம், அப்புறம் ஆந்திராவில் நிசாம் இது, அங்கே குஜராத்தில் ஜுனாகட் சமஸ்தானம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், அப்புறம் வடகிழக்கு இந்திய மாநிலத்தில் திரிபுரா, நாகாலாந்து, இவங்க எல்லாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவில் கிடையாது. இதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாருமே இந்த மாற்றம் வரப்போகிறது என்று 46 தெரிந்த உடனேயே எல்லா சமஸ்தானங்களும் கான்ஸ்டியூஷன் எழுத ஆரம்பிக்கிறாங்க. கான்ஸ்டியூஷனல் மொனார்க்கியாக எப்படி மாற்றுவது என்பதற்கு கான்ஸ்டியூஷன் எழுதுகிறாங்க. எங்கள் கான்ஸ்டியூஷனுக்கு ஒத்து வர மாதிரி தான் உங்களோட சேருவோம் என்று டீல் பேசுகிறார்கள். இப்படி பல பல முரண்படுகின்ற சக்திகள், இதையெல்லாம் சமாளித்து தான்
இந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்படுது. அதுதான் ராகுல் சொன்னார் இல்லையா, இது ஒரு நாடு கிடையாது, இதெல்லாம் ஒரு தேசம் கிடையாது. இந்திய மக்கள்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்திய தேசம்ன்றீங்க, அமெரிக்காவே தேசமாகல, நம்ம எங்கடா தேசமாகிறது என்ற கேள்வியை அம்பேத்கர் அதனால தான் வந்து எழுப்புகிறார். அப்போது இதில் அந்த ஆர்னிஷாவினுடைய புத்தகத்தில் ரொம்ப முக்கியமான செய்தி என்னவென்றால், அரசமைப்பு சட்டம் உருவாகி இது ஒரு குடியரசு என்று அறிவிக்கப்பட்ட பிறகு யாருக்கு நம்ம வாக்குரிமை கொடுப்பதுன்னு யோசிக்கலாம் என்று சிந்திக்கவில்லை. இது அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமை வழங்குகின்ற ஒரு ஜனநாயக குடியரசாக இருக்கப் போகிறது என்ற முன் தீர்மானத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிடுகின்றன. அப்போ யாருக்கு வாக்குரிமை கொடுப்பது அப்படின்னா, கோல்வால்கர் என்ன சொல்லுகிறார் அல்லது சாவர்கர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, யார் ஹிந்துவோ அவங்களுக்கு வாக்குரிமை, அவங்க மட்டும்தான் இங்கே சிட்டிசன் ஆக முடியும், மற்றவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக இருக்கணும். பல நாடுகளில் வந்து வாக்குரிமை என்பது எத்னிசிட்டி, இனத்தின் அடிப்படையில் இருக்குது, மதத்தின் அடிப்படையில் இருக்குது, மொழியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய நாட்டில் இன்னும் பல நாடுகளில் எதில் தீர்மானிக்கப்படுகிறது? டொமிசில், இந்த தேதியில் இந்த மண்ணில் நீ இருந்தால் நீ இந்த நாட்டின் குடிமகன், நீ என்ன மதம், உனக்கு என்ன மொழி, என்ன இனம், அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. இந்த தேதியில் இங்கே இருந்தால். நாட்டு பிரிவினை அந்த காலத்தில் நடக்குது. இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போகிறாங்க, பாகிஸ்தான்லேருந்து இங்கே வராங்க. அப்போ அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடாக ஆகிறது. உங்களுக்கு தெரியும், ஏறத்தாழ 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த பிரிவினை கால கலவரங்களில் கொலை செய்யப்படுகிறார்கள். அப்போது யாருக்கு வாக்குரிமை கொடுப்பது என்பது பல சிக்கல்களை உருவாகுது. போனவன் திரும்பி வந்தால் எத்தனாம் தேதி வரைக்கும் அவனுக்கு கொடுக்கலாம், இதை பற்றிய விவாதங்கள்லாம் நடந்திருக்குது. வீடற்றவர்கள் சென்னை போன்ற நகரங்கள், மும்பை போன்ற, கல்கத்தா, டெல்லி போன்ற நகரங்களில் பிழைப்புக்காக குடியேறியவர்கள், வீடு கிடையாது, ரோட்டில் படுத்து, இன்னமும் ரோட்டில் படுத்துருக்கிறவங்களை நம்ம பார்க்குறோம். அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ அவர்களெல்லாம் யார்? இப்போ கேட்குறாங்களே அட்ரஸ் என்ன, எந்த அட்ரஸில் மாறின, அப்போ எங்கே ஓட்டு போட்டேன், இப்போ எங்கே ஓட்டு போட்டேன்னு இப்போ நம்ம கேள்வி கேட்குறாங்க. அன்னைக்கு வீடே கிடையாது, அட்ரஸே கிடையாது. அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாமா? கொடுக்க வேண்டும். அவன் மரத்தடியில் படுத்திருந்தா எந்த மரத்தடின்னு போய் பாரு, அதான் அவன் அட்ரஸ்ஸு. பெண்கள், இப்போ நம்ம ஞானேஸ்வர் குமார் அவர் சொல்கிறாரு, சிசிடிவி ஏங்க கொடுக்க மாட்டீங்க ரெக்கார்டுன்னு கேட்டாக்கா, அப்போ உங்களுடைய சகோதரிகள் மனைவிமார்களுடைய ப்ரைவசி பாதிக்கப்படுவேன், பரவாயில்லையான்னு கேட்குறாரு. என்ன ப்ரைவசி பாதிக்கப்படும்? பூத் தானே கேட்குறோம், நம்ம பூத்தோடைய சிசிடிவி கேட்குறோம், பாத்ரூம் சிசிடிவியாக கேட்குறோம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அன்றைக்கு என்ன நிலைமை இருந்தது என்றால், பெண்கள் தங்கள் பெயரை சொல்ல மறுக்கிறார்கள், அது பண்பாட்டுக்கு எதிரானது அப்படின்னாக்கா, சரி கோவிந்தசாமியுடைய மனைவி, கோவிந்தசாமியுடைய அம்மான்னு எழுதிக்கிறாங்க, எழுதிக்கிட்டு வாக்குரிமை கொடுக்கிறார்கள். இப்படி அனைவருக்கும் தேடி தேடி வாக்குரிமை அளிக்கப்பட்டது. இன்க்ளூசிவ் டெமோக்ரஸி என்பதை நோக்கி எடுக்கப்பட்ட முயற்சி. அதை அப்படியே தலைகீழாக திருப்பி இதை வந்து எவ்வளவு பேரை வெளியேற்றுவது என்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் இப்போ செட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூரில் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்றது கூட தெரியல உதயநிதிக்கு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்கிறாரு, என்னன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். அந்த அம்மையாருடைய கணவர் பரகலா பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜெக்ஷன்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அது உதயநிதி தெரிந்து சொன்னாரோ தவறாக சொன்னாரோ உண்மையை தான் சொல்லியிருக்காரு. ரெஸ்ட்ரிக்ஷன் என்பதை இன்னும் ஒரு படி மேலே போய் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜெக்ஷன், இது வாக்காளர்களை நீக்குவதற்கான ஒரு ஏற்பாடு, அது பல விதங்களில் நிரூபிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதற்கான காரணம் என்ன சொல்லுகிறார்கள்? பீகாரில் என்ன சொன்னாங்க? குஸ்பேத்தியா, வெளிநாட்டு வங்காளதேச குடியேறிகள், சட்டவிரோத குடியேறிகள் வந்து விட்டார்கள், அதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் முடிந்து விட்டது. எத்தனை பேரை, தேர்தலே முடிஞ்சிருச்சு, எவ்வளவு சட்டவிரோத குடியேறிகளை கண்டுபிடித்தீர்கள் அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் பதில் இல்லை. ஒரு ஆளை கூட காட்ட முடியவில்லை. தமிழ்நாட்டில் இப்போ யார் சட்டவிரோத குடியேறி வந்திருக்கிறான் அப்படின்னா, இங்கே எப்படி நிர்மலா சீதாராமன், அதிமுகவினர், பிஜேபியினர் என்ன வாதாடுகிறார்கள்? திமுக பயங்கரமாக கள்ள ஓட்டு போடுது,
அந்த கள்ள ஓட்டு போடுறதை பிடிச்சிருவோம் என்பதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆரை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்று இங்கே வந்து பேசுகிறாங்க. அதுக்கு ஒவ்வொரு கோணத்தில் தாவேக்கா உள்பட அவரவர்களுக்கு உரிய கோணத்தில் அதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறார்கள். இது உங்களுக்கு வேறொரு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தியிருக்கணும். டிமானிட்டைசேஷனில் இதே தான் சொன்னாங்க. கள்ளப்பணம், கருப்பு பணம், அதை ஒழிக்க போகிறோம். அதை ஒழிக்கிறதுக்காக என்ன செய்யணும்? எல்லா நோட்டையும் செல்லாதுன்னு ஆக்கிடுவோம். அதனால் இப்போ வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் கள்ள வாக்குகளை ஒழிப்பதற்காக போன மாதம் இந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து எல்லோருடைய வாக்கும் தமிழ்நாட்டில் செல்லாது. அதான் இப்போ நம்முடைய நிலைமை. நாம் யாரும் வாக்காளர்கள் கிடையாது. இப்போ நம்ம வாக்காளர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அன்றைக்கி நோட்டு செல்லாது. அன்றைக்கி எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னாச்சு? மொத்த பிளாக்கும் ஒயிட் ஆகிடுச்சு. ₹1 கூட வந்து எதுவும் இல்லை, கூடுதலாகவே வந்துடுச்சு என்பதை தான் அப்போ நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கி இப்படி இது அதுபோல் இது நடக்கப் போவதில்லை. இன்றைக்கி இப்படி வந்து நீக்கி இருக்கிறார்கள். அப்போது அந்த டிமானிட்டைசேஷனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் இப்போ யாருக்கும் தெரியல. எல்லாரும் பயந்துக்கிட்டு எடுத்த உடனே வரவேற்றுட்டாங்க. அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்பு வந்து இருந்தது. என்ன நோக்கம்? அது வந்து இன்ஃபார்மல் எக்கானமியை ஒழிக்கிறது, முறைசாரா பொருளாதாரத்தை ஒழித்து. இன்றைக்கி எல்லோரும் இப்படி கொண்டு போய் காட்டுறோம்ல, எல்லாம் கியூஆர் கோடு, பேடிஎம் இப்படி காட்டுறோம். எல்லாத்தையும் ஃபார்மல் எக்கானமிக்குள்ளே கொண்டு வருவது. எதற்காக ஃபார்மல் எக்கானமிக்குள்ளே கொண்டு வரணும்? இந்த வரி வலையை அகலப்படுத்துவது, இன்டைரக்ட் டேக்ஸை வந்து அதிகப்படுத்துவது, சிறு தொழில்களை அழிப்பது. இதோட ஒரு ட்வின்னு தான் வந்து ஜிஎஸ்டி. இதன் மூலம் அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டார்கள். எஸ்எம்இயை அழிப்பது, இந்த மாதிரி சிறு தொழில்களை வந்து காலி பண்ணுறது, இந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார்கள். வங்கியில் அப்போ அவங்க பணத்தெல்லாம் கொண்டு போய் தள்ளுவது. எதற்குன்னா என்பிஏ, பேட் டெட்டு யாருக்கு கொடுக்கணுமோ அவர்களுக்கு கொடுப்பதற்கு வங்கிக்குள்ளே பணத்தை கொண்டு போய் தள்ளுவது. இது டிமானிட்டைசேஷனுடைய நோக்கமாக இருந்தது. இதற்கு இருக்கிற நோக்கம், எஸ்ஐஆரின் நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்த என்ஆர்சியை இன்டைரக்டாக அமல்படுத்துவது. அப்போது சுருக்கமாக ஒரு முறை நமக்கு நடந்தது என்ன என்பதை நம்ம வந்து நினைவூட்டி கொள்ள வேண்டும். நிறைய மறந்து விடுகிறோம். மறந்து விடுறதுனாலேயே நம்ம வந்து இதை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்ல முடிவதில்லை. பல நேரங்களில் தொலைக்காட்சி விவாதங்களை பார்த்தாக்கா ரொம்ப அது டிப்ரெஸிங்காக, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்ன பொருள் பற்றிய விவாதம்? இதற்கு ஆதரவாக வாதாடுபவர்கள் கூட, பிஜேபியை எதிர்த்து வாதாடுபவர்கள் கூட, எது மையப்பொருளோ அதை பேசாமல் வேறொன்றை பேசி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதெல்லாம் கேட்கின்ற மக்கள் அதன் பின்னால் போகிறது என்பது தான் வந்து நடக்குது. ஒரு முறை திரும்ப எண்ணி பாருங்கள். 2023 உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதல் தீர்ப்பு, ஒரு நடுநிலையான தேர்தல் ஆணையம் இருக்கணும் என்று சொன்னால், அதில் வந்து பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய குழு தான் நியமிக்கணும். அதுதான் நியூட்ரலிட்டியை உத்தரவாதம் செய்யும் என்று அந்த தீர்ப்பு சொல்லுது. தேர்தல் ஆணையர் நியமனம் பற்றி அரசமைப்பு சட்ட நிர்ணய சபை விவாதத்தில் டாக்டர் அம்பேத்கரும் பேசியிருக்கிறார், வேறு பலரும் பேசியிருக்கிறார்கள். எக்ஸிக்யூட்டிவ் இதை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க இப்படி செய்யணும்னு சொல்லலையே தவிர இப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த தீர்ப்பு வந்த பிறகு நியாயமாக என்ன செய்யணும்? இதற்கு ஏற்ப என்ன உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளிக்கிறது என்று சொன்னால் அதுதான் சட்டம். அப்போ அதற்கு பின்னால் ஒரு சட்டம் இயற்றும் போது அதை கணக்கில் கொண்டு அதற்கேற்ப சட்டம் இயற்றப்படணும். ஆனால் அதற்கு நேர் எதிரான சட்டம் இயற்றப்படுகிறது. அப்போது பிரதமரும் அவரால் முன்மொழியப்படும் ஒரு அமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் என்ற வகையில் இவங்க மெஜாரிட்டி ஆயிடுறாங்க. அவர்களுக்கு விருப்பமான தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுகிறார். அதற்கு முன்னால் வரை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். எது வரைக்கும் சிடியை எங்கள் கையில் கொடுத்துருவாங்க, மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் வாக்காளர் பட்டியல் சிடியாக எங்கள் கையில் தரப்படும், கட்சிகள் கையில் அது எங்கள் கையில் இருக்கும், அதை வந்து நாங்கள் செக் பண்ண முடியும், பிரச்சனை இருந்தால் பார்க்க முடியும். அதை நிறுத்தி விட்டார்கள். மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டை கொடுக்குறத நிறுத்திட்டாங்க. அப்புறம் பிடிஎஃபாக கொடுத்தாங்க.
பிடிஎஃபாக கொடுத்தா அதை நாங்கள் கன்வெர்ட் பண்ணி சிஸ்டத்தில் பார்த்துட்டு இருந்தோம். பிடிஎஃபாக கொடுக்குறத நிறுத்திட்டாங்க. இப்போ பிடிஎஃபையும் இமேஜாக மாற்றி கையில் வந்து கொடுக்குறாங்க. ஏன் இது செய்யப்படுகிறதுன்னு கேள்வி எழுப்பினார். அப்போ அதை அடுத்தது ஒழிக்கிறாங்க. அதற்கு அடுத்தது என்ன? டீப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ற ஒரு சாஃப்ட்வேர் 2017 டெவலப் பண்ணப்பட்டு அமல்படுத்தப்பட்டது. அந்த டீப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை மாநில தேர்தல் ஆணையர், ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் 2 பேரும் பயன்படுத்தலாம். மாநிலத்தில் இருக்கிறவர் பயன்படுத்தினா, இப்போ நான் இருக்கிறேன், நான் ஏதோ ஒரு ஊரில் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கிறேன், அங்கே ஒரு கார்டு வச்சுருந்தேன், இங்கே ஒரு கார்டு வச்சுருக்கிறதா வச்சுக்குவோம். அங்கே வந்து அந்த கார்டை கேன்சல் பண்ணாமல் சமயத்தில் மறந்துடுவேன். நான் இங்கே ஒரு கார்டு வாங்கியிருப்பேன். இந்த டீப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதை நீக்கிறோம். இது இருந்தால் ஒரு மாநில அளவில் அதை நீக்க முடியும். இதெல்லாம் வேணும்னு செய்கிறதில்ல, பலர் தற்செயலாக நிகழ்வது இது. அப்படி நீக்கிவிட முடியும். ஒரு நாட்டளவில் அது இருந்தால் அதை வந்து தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட இருக்கக்கூடிய டீப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அதை நீக்க முடியும். அதை செயலிழக்க வைக்கிறார்கள். இப்போ பீகாருடைய தேர்தல் ஆணையரிடம் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற அமைப்பை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் போயிட்டு டீப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பயன்படுத்தினீர்களா அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்? அது சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பதில் இப்போ அதை சொல்லி முடிச்சு அவர் கிளம்புறார் ரிப்போர்ட்ரு. இதை ரிப்போர்ட் பண்ண போகிறீங்களா நீங்கள்? ஆமாம், ரிப்போர்ட் பண்ண போகிறோம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்குது, ஞாபகம் வச்சுருங்க அப்படின்னு ரிப்போர்ட்டரை வந்து மிரட்டுகிறார். இது வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ டீப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தினால் போலி வாக்காளர்களை சுலபமாக நீக்கி விடலாம். அது ஏன் நிறுத்தப்பட்டிருக்கிறது? 2024 தேர்தலில் திரும்ப ஃபார்ம் 17C கேட்குறாங்க. ஃபார்ம் 17C கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? அந்த விவரங்களை இணையத்தில் வெளியிடுவதில் என்ன பிரச்சனை? இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கதறாங்க. உச்சநீதிமன்றமே அதை கண்டுகொள்ளவில்லை. அடுத்து, பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை, இன்றைக்கி தேர்தல் முடிஞ்சால் இன்றைக்கி இரவு தமிழ்நாட்டில் இந்த தொகுதியில் இவ்வளோ வாக்கு பதிவாச்சு என்று ஆக்சுவல் கவுண்ட்டை சொல்வது தான் இதுவரை இருந்து வந்த முறை. 2024 தேர்தலில் அதை நிறுத்திட்டாங்க. பர்சன்டேஜை சொல்கிறாங்க. ஏன் ஆக்சுவல் கவுண்ட்டை சொல்கிறது இல்லை, விழுக்காடை மட்டும் சொல்லுகிறீர்கள் என்ற கேள்விக்கு பதில் கிடையாது. அதுக்கு பிறகு மிக முக்கியமான மோசடி, இது நிறையா பேசியிருக்கிறோம். தமிழ்நாடு முதல் எல்லா மாநிலங்களிலும் வெவ்வேறு அளவில் இன்றைக்கி தேர்தல் முடிஞ்சால் இன்றைக்கி ராத்திரி சொல்கிற எண்ணிக்கைக்கும் விழுக்காடு பர்சன்டேஜ், அதற்கும் 3 நாள் 6 நாள் அதிகபட்சம் 11 நாள் கழித்து சொல்லக்கூடிய எவ்வளோ பதிவாக இருக்குது வாக்குப்பதிவு என்று சொல்லக்கூடியதற்கும் 3 முதல் 30% வரை வேறுபாடு, 30 விழுக்காடு வரை வேறுபாடு. 30% ஒரிசாவில் நவீன் பட்நாயக் சொல்லியிருக்கார். அது 30% அதிகமாக இருக்குது. இது சாத்தியமா? இது வந்து 2024 தேர்தலில் நடைபெற்றது. 2019 தேர்தலிலிருந்தே ஒரு பிரச்சனை நடக்கிறது. சமீபத்தில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதை சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பகுதியில் உள்ள எலக்டார்ஸ், வாக்காளர்கள், அவர்களுடைய எண்ணிக்கைக்கும் ஓட்டர்ஸ், வாக்கு பதிவு செய்தவர்கள், அவர்களுடைய எண்ணிக்கைக்கும் இடையில் வர வேறுபாடு. வாக்காளர்களை விட பதிவு செய்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு வங்கியில் பணியாற்றக்கூடிய ஒரு கேஷியர் இருக்கிறாரு. வேலை முடிஞ்சு கிளம்பும்போது 10 ரூபா குறையுது, இல்லை 10 ரூபா கூடுதுன்னு வச்சுங்க. அவருக்கு போயிட முடியுமா? சரி, நான் பாக்கெட்லேருந்து வச்சுட்டு போகிறேன், 10 ரூபா தானே தான் வச்சுங்க, நான் கிளம்புறேன்னு போக முடியுமா? முடியாது. அந்த அக்கௌண்ட்டை என்ன எப்படி நடந்ததுன்னு பார்த்து முடிக்கிற வரைக்கும் முடியாது. அப்போது அந்த 10 ரூபாயை விட 100 ரூபாயை விட வாக்கு எந்த விதத்தில் மதிப்பு குறைவானது? இப்போ அப்பாவு தெரியும் உங்களுக்கு, சில வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அந்த தோல்வி. அது இன்னும் கேஸு தூங்குது. அப்போ இந்த வாக்குக்கு என்ன மதிப்பு? இவ்வளவு பிரச்சனைகள், இது எல்லாம் 2024 தேர்தலில் இவை இத்தனை மோசடிகள், இத்தனை முறைகேடுகள். இப்போ நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாடு ஸ்பெஷல். அது என்னன்னா BLA, பூத் லெவல் அசிஸ்டண்ட், கட்சி சார்பாக நியமிக்கப்படுபவர், திமுகவோ அண்ணா திமுகவோ. அந்த BLA வந்து அந்த பூத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது தான்
இந்த தமிழ்நாடு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னால் வரைக்கும் இருந்த தேர்தல் ஆணையத்தின் விதி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் தொகுதியில் எங்கே இருந்தோன்னா வரலாம். பிஎல்ஏ இப்போ பிஎல்ஏ ஏன் அந்த தொகுதியை சேர்ந்தவராக இருக்கணும்? அவருக்கு தான் தெரு தெரியும், வீடு தெரியும், வாக்காளர் தெரியும், அவர் பிஎல்ஓவுக்கு அசிஸ்ட் பண்ண முடியும் என்று வைத்திருந்ததை இப்படி மாற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கி ஒரு செய்தி, பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரர்களை பிஎல்ஓவின் அசிஸ்டண்ட்டாக மத்திய பிரதேசத்தில் நியமிச்சிருக்காங்க. அது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு எக்ஸ்போஸ் ஆன பிறகு தவறுதலாக நடந்து விட்டது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். அப்போ என்ன நடக்க போகிறது? தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், பிஜேபிக்கு ஆள் கிடையாது. அப்போ யார் இந்த மாதிரி தில்லுமுள்ளுகள், ஃப்ராடு, இதில் கைதேர்ந்த நபர்களை இங்கே கொண்டு வர முடியும்? அல்லது வேறு நோக்கங்கள் இருக்கலாம், நம்ம பின்னால் பேசுவோம் அதை. அப்போது இதுதான் இத்தனை முறைகேடுகள் நடந்திருக்குது. இத்தனை முறைகேடுகளும் நீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற சட்ட திருத்தம் 2003 நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுகிறது? இந்த நாட்டின் நீதிபதிகளுக்கோ அல்லது பிரதம மந்திரி உள்ளிட்ட அமைச்சர்களுக்கோ இல்லாத ஒரு சட்ட பாதுகாப்பை இது வழங்குகிறது. அவர் பதவியில் இருந்த காலத்தில் அவர் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள், என்ன விதமான நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அந்த நடவடிக்கைகளுக்காக அவர் சாகிற வரைக்கும் அவர் மேலே சிவில் கிரிமினல் வழக்குகள் தொடர முடியாது என்று ஒரு சட்ட திருத்தம். இது இல்லீகல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அது தூங்குகிற கேஸு நிறையா இருக்குது, அதில் அது தூங்குது. அப்போது ஞானேஷ்குமார் எது வேணால் செய்யலாம். ராகுல் காந்தி சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும், அந்த சட்டத்தை ஒழிச்சாதான் அந்த கேள்வி கேட்க முடியும். அப்போது இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்து தில்லுமுள்ளு செய்து 2024 தேர்தலில் 79 தொகுதிகளில் என்டிஏ தோல்வியடைந்த தொகுதி ஆக்சுவலாக வெற்றி அடைந்தது இந்தியா கூட்டணி. அந்த டீட்டெயிலுக்குள்ளே நான் போகல, இது நிறைய பேசியிருக்கிறோம், பழைய வீடியோக்களில் இருக்குது. இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்ற அமைப்பு தன்னுடைய இணையதளங்களில் வந்து வெளியிட்டிருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் ஏடிஆர் என்ற அமைப்பு இருக்குது, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், அவங்க எல்லாம் தரவுகளோடு இதை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற மோசடி. இதை தாண்டி போயிட்டோம், சரி அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான் அது. அப்புறம் இப்போ பீகார் நடந்தது. பீகார் வந்த உடனே எல்லாரும் ஜூன் 24 இந்த வேடிக்கையை பாருங்கள், ஜூன் 24 தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. எப்போலேருந்துங்க அமலுக்கு வரும்? நாளையிலேருந்து. எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதுக்கு இப்படி ஒரு ஃபார்மு. இந்த எஸ்ஐஆர்னு இப்படி ஒன்று அறிவிப்பதற்கு இவர்களுக்கு சட்ட ரீதியாக அதிகாரம் இருக்கிறதா? கிடையாது. இப்படி ஒரு ஃபார்ம் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குதா? கிடையாது. இதெல்லாம் கேள்வி வந்து உச்சநீதிமன்றத்தில் எழுப்பப்படுகிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? அதெல்லாம் முடியாது, நடத்துகிறாங்க, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். இது அடிப்படையிலே அன்கான்ஸ்டியூஷனல் என்று தான் கேஸ் போடுறாங்க. ஆர்ஜேடி, யோகேந்திர யாதவ், இன்னும் பல பேர் கேஸ் போடுறாங்க. பிரைமா ஃபேசி அன்கான்ஸ்டியூஷனல். ஆனால் உச்சநீதிமன்றம் அதை பொருட்படுத்தவில்லை. இதுக்கு நான் ஒரு அனாலஜி, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவேன். ஒரு பெண்ணை கட்டாயமாக ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுறான், கட்டாய தாலி கட்டிடுறான். அந்த பெண் வந்து முறையிடுது நீதிமன்றத்தில், என்னை வந்து என்னுடைய விருப்பத்துக்கு விரோதமாக இவன் கட்டாயத்தாலி கட்டிட்டான். அப்போது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, சரிம்மா அது மெயின் கேஸு, அதை பின்னால் விசாரிப்போம். இப்போது உனக்கு கரெக்டாக சோறு போடுறானா, துணி எடுத்து கொடுக்குறானா, உன்னை கை நீட்டி அடிக்காமல் இருக்கிறானா, மாமியார் நாத்தனார் கொடுமை இல்லாமல் இருக்கா, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் சொல்லுங்கள், இப்போ பேசுவோம், மெயின் கேஸை நம்ம விசாரிப்போம் என்று சொன்னால் எவ்வளோ கேலி கூத்தாக இருக்குமோ, அதுபோல் இது பிரைமா ஃபேசி அன்கான்ஸ்டியூஷனல் என்பது இருக்குது. ஆதார் கார்டு அது வேணால் கொடுக்க சொல்கிறோம் பாருங்கள். இந்த பட்டியல் வெளியிட மாட்டேன்றாங்க. அது 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டு பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் ஏன் நீக்கப்பட்டார்கள், யார் நீக்கப்பட்டார்கள் என்ற பட்டியலை வெளியிட சொல்லுங்கள் யுவர் ஆனர் அப்படின்னு இவங்க கேட்டால் வெளியிட மாட்டோம் என்று அவங்க வக்கீல் சொல்கிறார். அப்புறம் அதுக்காக ஒரு போராட்டம். அப்புறம் அந்த பட்டியலை வெளியிடணும். நெட்டில் வெளியிட்டால் யார் பீகாரில் யார் நெட்டில் போய் எதை பார்க்குறது? அப்போ ஒவ்வொரு பூத்துலேயும் அதை ஒட்டுங்க, அதற்காக ஒரு போராட்டம்.
அதுக்கப்புறம் திரும்ப அதில் நீக்கப்பட்டவர்கள் செத்துப்போனவர்களாக இருக்கிறவங்களாம் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்கள கொண்டு போய் கோர்ட்டில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனையெல்லாம் பண்ண பிறகு அப்புறம் 65 வந்து 43 வந்து குறையுது. இப்போ இந்த 43 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்களே, இவர்களுடைய உள் விவரம் என்ன அப்படின்னு அதை வெளியிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே தேர்தல் தேதி அறிவித்தாச்சு. அந்த 43 லட்சம் பேரில் இப்போ வயர் போன்ற இணையதளங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தா ஒரு 32 முதல் 35 விழுக்காட்டினர் இஸ்லாமியர்கள் நீக்கப்பட்டவர்கள். அதுவும் அவங்க வந்து இஸ்லாமியர்கள் நெருக்கமாக வாழக்கூடிய பகுதி பீகாரில், அந்த சீமாஞ்சல் என்ற பகுதி, அந்த பகுதியில் தான் அதிகமாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தரவுகள் வந்து வெளியே வருது. இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் மனு போட்டிருக்கிறாங்க, இப்போ அடுத்து விசிகா மனு போட்டிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மனு ரொம்ப எஃபெக்டிவாக ஆர்கியூ பண்ணியிருக்குது. அந்த மனுவை ஃபுல்லாக படித்து பார்த்தேன். இது முழுக்க முழுக்க அன்கான்ஸ்டியூஷனல். இது நமக்கு தெரியணும். நிர்மலா சீதாராமன் நீங்கள் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டில் எஸ்ஐஆர் எப்போவுமே நடந்திருக்குது, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே மைக்கை போட்டு நிற்கிற பத்திரிகையாளர்களுக்கு ஒன்றும் தெற்கு வடக்கு தெரியல, எதை பற்றியும் ஒன்றும் தெரியாது. அது பத்திரிகையாளர்களே போகிறதில்ல, அநேகமாக கேமராமேனை தான் அனுப்புகிறதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறத இப்போ சீமானாக இருந்தாலும் சரி எதை வேணால் பேசலாம், அதை கேட்டு வந்து அதை உடனே கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அப்போது அந்த மாதிரி அந்த அம்மையார் பேசுகிறாங்க, யாரும் கேட்பதற்கு எதுவும் இல்லை. இது போன்ற இன்டென்சிவ் ரிவிஷன் இதுவரைக்கும் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்கிறது. இந்த வகையிலானது இதுவரை நடந்ததில்லை. இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது நாடு முழுதும் நடத்தலாம் என்பதற்கு சட்ட அங்கீகாரம் கிடையாது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் கிடையாது. எங்கே இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தலாம் என்றால் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நடத்தலாம். ஏன் நடத்தணும்னு சொல்லணும். அது தேர்தல் காலத்தில் செய்ய முடியாது. இவ்வளவு முறைகள் இருக்கின்றன. இத்தனை முறைகளையும் மீறி தான் செய்யப்படும். இதற்கு முன்னால் நடத்தப்பட்ட இன்டென்சிவ் ரிவிஷன் எப்படி நடத்தப்பட்டது? தேர்தல் அல்லாத காலத்தில் 2002லையும் 2005லையும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு நீண்ட காலப்பகுதியில் அது நடந்திருக்குது. அப்போது இப்படி நடத்த முடியாது தேர்தலை ஒட்டி என்பது ஒரு விஷயம். ரெண்டாவது, இதற்கு முன்னால் நடத்தப்பட்ட எந்த இன்டென்சிவ் ரிவிஷன்லேயும் தேர்தலுக்கு முன்னால் ஆண்டுதோறும் நடத்தப்படுவது சம்மரி ரிவிஷன். சம்மரி ரிவிஷனுக்கும் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு வேறுபாடு தெரியல, அது விட்டுருங்க. அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. பூண்டு வெங்காயம் பிரச்சனை மாதிரி அது, அதை பற்றி கவலை இல்லை, தெரியல. ஆனால் இன்டென்சிவ் ரிவிஷனில் இப்படி ஒரு ஃபார்ம் கொடுத்து நீ வாக்காளர் தானா என்பதை நிரூபி என்று இதுவரை இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் இந்த குடியரசு உருவான பிறகு எப்போதும் கேட்டதில்லை. அதனால் இது வந்து ஒரு டி நோவோ ரிவிஷன், முதல் பரோட்டாலேருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ தான் முதல்ல வந்து குடியரசு உருவாகி இருக்குது. அன்னைக்கு கூட கேட்கல நீ இந்தியனான்னு யாரையும். ஆனால் இன்னைக்கு வந்து அதை கேட்கிறார்கள். அந்த மாதிரி ஒன்று செய்வது சட்டவிரோதமானது ஒன்று. ரெண்டாவது, எனக்கு போன தேர்தல் வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு எபிக் கார்டு இருக்குது, எலக்ட்ரல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. அது யார்? தேர்தல் ஆணையம் கொடுத்த கார்டு. அந்த கார்டு செல்லாது என்று தேர்தல் ஆணையம் இப்போது சொல்லுகிறது. நான் வச்சுருக்கேன், அது ஒத்து வர முடியாது, ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த கார்டை நான் உருவாக்கினேன்னா? இந்த கார்டை கொடுத்தது நீங்கள், தேர்தல் ஆணையம். இது செல்லாது என்று சொன்னால் ஏன் செல்லாது என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? யார் அதை கொடுத்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. இது இப்போ நான் சொல்லக்கூடிய புது வாதம் அல்ல. இது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வழக்கில் ப்ரிசம்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரிசம்ஷன் ஆஃப் லெஜிட்டிமசி. அதை கொடுக்கும்போது நீ அவனை சிட்டிசன்னு ஒத்துக்கிட்டு தான் நீ கொடுத்துருக்குற. அப்போ இல்லைன்னு சொன்னால் நிரூபிக்க வேண்டியது உன்னுடைய கடமையை தவிர. அதுக்கு தான் நேற்று முன்னாள் கூட்டத்தில் சொன்னேன். நான் படித்து ஒரு பிஏ பிகாம் சர்டிஃபிகேட் வாங்குகிறேன். திடீர்னு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸு உன் சர்டிஃபிகேட் செல்லாது, நீ பிஏ படித்து தேர்வு எழுதி தான் பாஸ் பண்ண என்பதை நிரூபின்னு என்கிட்ட கேட்டால் நான் எப்படி சொல்கிறது? செல்லாது என்று சர்டிஃபிகேட் கொடுத்தாக்க சர்டிஃபிகேட் கொடுத்த யூனிவர்சிட்டி ஏன் சொல்லாதுன்னு எனக்கு சொல்லணும். அப்போ இது செல்லாது, இதுதான் என்று நீ நிரூபி என்று கேட்பது அவுட்ரைட்டாக இல்லீகாலிட்டி. இன்னொன்று, ஒரு வாக்காளருக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வாக்காளர்னு யாரை சொல்லுது? நம்முடைய
சட்டம் யாரை சொல்லுதுன்னா, நீங்கள் ஒன்று இந்திய குடிமகனாக இருக்கணும், முதல்ல 21 வயசு, இப்போ 18 வயசு. அடுத்தது நீங்கள் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும். இதுதான் நிபந்தனை. அப்போ நீ குடிமகனா என்பதை சோதிப்பதற்கு எல்லா கேள்வியும் இப்போ கேட்டாங்க. 21 வயசு முடிஞ்சிருச்சா, அது முடியாதவனுக்கு அந்த கேள்வியை கேட்குறாங்க. புதுசாக வாக்காளர்களுக்கு 18 வயது முடிஞ்சிருச்சா அந்த கேள்வி கேட்குறாங்க. இப்போது டிஎம்கே பெட்டிஷனில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. என்ன குடிமகனான்னு கேட்குறியா, அடுத்தது நான் புத்தி சுவாதீனம் உள்ளவனா இல்லை மென்டலான்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? அதுக்கு நான் சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணுமா? அப்போது இதை கேட்டால் அதையும் கேட்கலாமே, நீ புத்தி சுவாதீனம் உள்ளவனா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா என்றும் கேட்கலாம். இதை கேட்க முடிந்தால் அதை கேட்கலாம். இது என்ன வகையில் வரும் அப்படின்றத கேட்குறாங்க. அடுத்தது நாளைக்கு பட்டியலிருந்து நம்ம நீக்கப் போகிறார்கள். சில பேர் எப்படியும் ஒரு 10-15 விழுக்காடு நீக்கப்படுவார்கள் அப்படின்றது என்னுடைய ஊகம். அதை யார் முடிவு பண்ணுறது? நம்ம வீட்டுக்கு வராங்களே அங்கன்வாடி ஊழியர், பிஎல்ஓ அவங்க, அல்லது எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். எப்படி என்னிடம் ஒரு விசாரணை நடத்தாமல் என்னை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க முடியும்? அது யூனிலேட்ரலாக அவங்களுடைய சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அகவயமாக அவர்கள் திருப்தி அடையும் பட்சத்தில் இந்த வாக்காளரை நீக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் இது பண்ணணும், அப்பீல் பண்ணி. இப்போ பீகாரில் அது மாதிரி பல பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னாக்கா, உங்களுக்கு இந்த நீதிமன்றங்களில் சட்ட உதவி குழு இருக்குல்ல, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கோர்ட்டில் போடுங்க. அப்பாவை போட்டு உட்காந்துருக்காரு, தீர்ப்பு ஜெயித்தவர். இப்போ வாக்காளர்கள் நம்ம நீதிமன்றத்தில் போட்டு என்னைக்கு வாங்கி என்னைக்கு வர்றது? அப்போது இந்த வகையில் இதுக்கு மேலே நடைமுறை சார்ந்த சிக்கல்கள், பர்த் சர்டிஃபிகேட்டு. தாவேக்கா என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னாக்கா, திமுககாரங்க தான் ஜென்சியோடைய வாக்கு எல்லாம் எங்களுக்கு போட வேண்டிய வாக்கெல்லாம் பிடிங்கிட்டாங்க. அந்த பைத்தியங்களுக்கு ஒன்றும் புரியல. அவன் பூரா அப்ப நாய்க்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதை எங்கே போய் எடுக்க போகிறானுங்க? 2002 என்ன பட்டியலில் இருக்கிறான், 2005 எதில் இருந்தான்றதை அவன் கொடுக்கணும். இவன் எல்லாம் திமுககாரன் தான் பண்ணிட்டான்னு அப்படி திருப்பி விட்டாங்க இது. இப்போ அதனால் விஜய் முதல்வராகணுன்னா கூட ஓட்டு போட்டால் தானே முதல்வராக முடியும். ஓட்டு போட முடியுமா முதல்ல அவங்க அப்படின்றதே தெரியல. அதெல்லாம் புரியக்கூடிய நிலையிலும் அவர்கள் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த 10 கட்டளைகள் மாதிரி 12 கட்டளைகள் இந்த ஃபார்முக்கு பின்னால் இருக்குது. 13ஆவதாக ஒன்று சேர்த்துருக்குறாங்க. அது பீகார் எஸ்ஐஆரில் ஒருத்தர் கிளியர் பண்ணப்பட்டிருந்தால் அவர் தமிழ்நாட்டில் வாக்களிக்கலாம், அவரை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ நம்ம சீமான் மாதிரி பேச போகிறதில்ல, என்ன பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ பீகாரில் ஒருத்தர் கிளியர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் எப்படி தமிழ்நாட்டில் வாக்களிக்கலாம்? என்ன சட்டத்தின் அடிப்படையில்? அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது? செக்ஷன் 19 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆர்டினரிலி எ ரெசிடென்ட் ஆஃப் எ கான்ஸ்டிடுவன்சி, வழக்கமாக இந்த தொகுதியில் வசிப்பவர், வழக்கமாக இந்த தொகுதியில் வசிப்பவர் அங்கே தான் வாக்காளராக இருக்க முடியும். அப்போது வழக்கமாக பீகாரில் உள்ள கயாவிலேயோ பாட்னாவிலேயோ ஏதோ ஒரு தொகுதியில் வசிப்பவர் வேலை பார்க்க வந்த கோயம்புத்தூர்லேயோ ஒசூர்லேயோ சென்னையிலேயோ எப்படி வாக்கு செலுத்த முடியும்? அல்லது அவர் அங்கே வாக்கு செலுத்தி விட்டு இங்கேயும் செலுத்தலாமே. டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் கிடையாது. அதற்கு என்ன தடை இருக்கிறது? இது எந்த வகையில் சட்ட ரீதியானது? ஆர்டினரிலி ரெசிடென்ட் என்றால் என்ன என்று சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குகள் நடந்து தீர்ப்புகள் வந்திருக்குது. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவருக்கு இங்கே சொத்து கூட இருக்கலாம், ஒரு பீகார்காரருக்கோ இல்லை வேற ஒருத்தருக்கோ. அதனால் அவர் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சி ஆக முடியாது. அவர் அங்கே வசிப்பவர் என்றால், வசிப்பவர் என்பதற்கான சமூக அங்கீகாரம் வேணும், சோஷியல் அக்செப்டன்ஸ். சோஷியல் அக்செப்டன்ஸ் வேணும் என்றால் அதற்கு என்ன பொருள்? தெருக்காரங்க சொல்லணும், அப்படி விசாரிக்க வேண்டும். அதையெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னால் சோஷியல் ஆடிட் என்றொன்று இருந்தது இந்த இன்டென்சிவ் ரிவிஷனில்.
ஒவ்வொரு பூத்துலேயும் ஒரு தேதியை சொல்லி இந்த இந்த இடத்துல வந்து செக் பண்ணுறோம், வந்துடுங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு வாங்க அப்படின்னா ஒரு 1200 பேர் அந்த பூத்தில் இருக்கிறாங்கன்னா, அவ்வளோ பேரும் போகலைனாலும் ஒரு 200 பேர் 300 பேர் போனாக்க இவரெல்லாம் செத்துட்டு தான் சொல்கிறாங்களே, அப்படியா, இவர் இடம் மாறிட்டாராமே உண்மையா அப்படின்னு அந்த ஏரியாக்காரங்கள்ட்ட விசாரித்து உறுதிப்படுத்தி கொள்வது. அதுக்கு பேர் தான் சோஷியல் ஆடிட். இதை வந்து எடுத்து விட்டார்கள். அப்போது இவ்வளவு நடந்திருக்குது. இதை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரண்ட் லேபர் இங்கே வந்து வேலை பார்க்கிறார். அவருக்கு வாக்கு செலுத்தும் உரிமை மதிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் ஆதரிக்கிறோம். ஒரு ஒன்றிய அரசு ஊழியர், காவல்துறையில், இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவருக்கு போஸ்டல் பேலட் இருக்கிற மாதிரி ஏன் மைக்ரண்ட் லேபருக்கு அந்த உரிமை வழங்கப்படவில்லை? எந்த வகையில் அவங்க தாழ்ந்தவர்கள்? அப்போ அந்த உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோருவதும் செய்வதும் தான் சரியே தவிர, அவங்க இங்கே வாக்களிக்கலாம் என்பதில் உள்ள பிரச்சனை என்ன? பொலிட்டிக்கலாக இதுக்கு சீரியஸான ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்குது. இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்களின் ஒன்றியம் இந்தியா. மாநிலம் எந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டது? மொழிவாரி மாநிலம். அப்போது இந்த மாநிலம் என்பதை தகர்க்கிறார்கள். அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது. இது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை மாதிரி இருக்குது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்றால் இதுதான் பொருள். அப்போது டெமோகிராஃபிக்காக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது, இது ஒரு வகையான காலனி ஆதிக்கம் போல் இதை செய்வது. அவங்க யாருக்கு போட போகிறாங்க அந்த கதையெல்லாம் வேறு. ஏன் இதை செய்ய வேண்டும்? மாநிலம் என்பது தான் பேசிக் யூனிட். அதனுடைய ஒன்றியம்தான் நாடு, இந்தியாவின் கிளைகள் அல்ல. இதெல்லாம் சேர்ந்தது தான் யூனியன். தேசம் பற்றி முதல்ல அம்பேத்கர் பேசுனதை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு அபாயம் இருக்குது. இது ஒரு கற்பனையான அல்லது அகாடமிக்கான கேள்வி கிடையாது. நான் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அக்டோபர் 27 48 லட்சம் பேர் மைக்ரண்ட் லேபர் பீகாருக்கு திரும்பி இருக்கிறார்கள். இந்த பீகார் தேர்தல் வந்து சாட் பூஜா என்று அங்கே ஒரு திருவிழா, தீபாவளி, சாட் பூஜா, இதெல்லாம் அதுக்காக 48 லட்சம் பேர் போயிருக்கிறாங்க என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. பல இடங்கள்லேருந்து இந்தியாவுக்கு வேலை பார்த்தவங்க, அதை விட அதிகமான பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க. திரும்பினது 48 லட்சம் பேர். அதில் வந்து ரயில்வே, ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அவங்க மட்டும் 7081 ரயில்களை விட்டிருக்கிறார்கள். அப்படின்னா அது நீங்கள் சதர்ன் ரயில்வே எவ்வளவுன்றது நமக்கு தெரியாது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதான் எஸ்ஐஆர். இதன் வழியாக அமல்படுத்தப்படுகின்ற என்ஆர்சி. அதனால் இதையெல்லாம் தாண்டி நம்ம வாக்களித்து இந்தியா கூட்டணி நாளைக்கு வெற்றி பெற்றாலும், அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது, கவர்னர் ஆட்சி தான் என்பதற்கு உச்சநீதிமன்றம் அளித்திருக்கின்ற, சமீபத்தில் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்துக்கள், அது விரிவாக போகுது. அது தனி ஒரு தலைப்பு. அது நீங்கள் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் விரிவாக அரண்சை போன்ற சேனலில். அதை பாருங்கள். அதற்குள்ளே நான் போகலை. அது மொத்தத்தில் இதுவரை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்புகள், தீர்மானிக்கப்பட்ட மாநிலத்துக்கான உரிமைகள், மாநில உரிமை பறிபோயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, லெஜிஸ்லேச்சரும் பண்ண முடியாது, நீதிமன்றமும் பண்ண முடியாதுன்னு 49 அம்பேத்கர் பேசுகிறாரு. ஆனால் அதை பண்ண முடியும் என்பதை காட்டியிருக்கிறார்கள். இது வந்து வெறுமனே ஒரு ஆலோசனை தான், சட்டம் ஆகாது என்ற பிரமை வந்து தவறானது. பார்திவாலா தீர்ப்பு என்ற அளவில் நமக்கு செல்லும். ஆனால் இதை பற்றி மெயின்டெனபிலிட்டியை பற்றி பேசும்போதே இனி வருங்காலத்துக்கானது அப்படின்னு அட்டார்னி ஜெனரல் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு கவாய் சொல்கிறார். அப்போ இனி வருங்காலத்தில் இதை அமல்படுத்துவதற்காகத்தான் இந்த ஒப்பீனியன் வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேல் நாம் இப்படி ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்ட நிலை, மாநிலங்கள் உரிமை இழந்த நிலை, வாக்காளர்கள் வாக்குரிமை மட்டுமல்ல குடியுரிமையும் இழந்த நிலை, இதுதான் இப்போ நம்ம கண்டிஷன். ஒவ்வொன்றா அதை கொடு இதை கொடுன்னா அதை எல்லாத்தையும் தேடி நம்ம அலைவது என்ற நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம முதல்ல ஆதார்னு சொன்னாங்க. இப்போ ஆதாரெலாம் ஒத்துக்க முடியாது, இதை சொல்லு, அதை ஒத்துக்க முடியாது, இதே சொல்லு.
இப்படி நம்மை வந்து தள்ளுகிறார்கள். இப்போ ஒரு வாரம் முன்னால் ஒரு டிஜிட்டல் இதில் நம்முடைய அடையாளங்களை கண்காணிப்பதற்கான விதி அதை அறிவிச்சிட்டாங்க. அதன் மூலம் என்ன அப்படின்னா, என்ன பத்திரிகையாளர்களை உங்களுடைய எந்த டேட்டாவையும் அவங்க வந்து ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், ட்விட்டர்லேருந்து பெற முடியும். இது அவங்கள்ட்ட கேட்டு இப்போ இவர் இக்லாஸுடைய டேட்டா நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னாக்கா ஃபேஸ்புக் வந்து அதை இக்லாஸுக்கு சொல்லக்கூடாது, ரகசியமாக அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் என்று விதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு தங்களுடைய சோர்ஸை சொல்லாமல் இருக்கும் உரிமை அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அரசு முற்றிலும் எல்லா நடவடிக்கைகள்லையும் ரகசியமாக்கி கொள்ளுகிறது. நம்முடைய அந்தரங்கம் வரையில் தன்னுடைய விரல் நுனியில் அது கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறது. இதுதான் முழு நிறைவான ஃபாசிசம். இப்போ இதில் பிரச்சனை என்னவென்றால், இந்த உரையின் தொடக்கத்தில் நான் குறிப்பிட்டது போல், இந்த அரங்கில் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. இந்த பிரச்சனை ஜூன் 24 தொடங்கி நடக்கிறது. படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், இவங்க எவ்வளவு பேர் இதில் அக்கறை செலுத்தி இருக்கிறோம், இதை புரிந்து கொண்டிருக்கிறோம். பாமர மக்களை, சாதாரண எளிய மக்களை பற்றி நாம் பேச வேண்டாம். படித்த வர்க்கத்தினர், படித்த சமூகத்தினர் எவ்வளவு இதை புரிந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை நேரம், இந்த காலகட்டத்தில், இந்த காலப்பகுதியில் தமிழ்நாடு முழுதும் ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் நடந்திருக்கணும். மக்களுக்கு அப்படி பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், நாளை ஒரு 10-15 விழுக்காடு மக்கள் வாக்குரிமை இழந்தால் அப்போது ஒரு கொந்தளிப்பு வரும். இல்லைன்னா என்ன வரும்னா பரிதவிப்பு தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் அங்கே போனோம், இங்கே ஓடுறோன்னு ஓடுவோம். அப்போ எந்த அளவுக்கு மெத்தனமாக இருந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு, அதாவது இந்த சேர்த்து வைத்த சொத்தை, அப்பந்தேடின சொத்தை காப்பாற்ற தகுதி இல்லாத பிள்ளைகள்மாங்கள்ல, அதுபோல் போராடி பெற்ற உரிமைகளை நம்முடைய முன்னோடிகள் பெற்றுத்தந்த உரிமைகளை பாதுகாக்கும் தகுதியற்றவர்களாக இருந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம சீரியஸாக யோசித்து பார்க்க வேண்டும். இனிமேலாவது, இன்னமும் காலம் கடந்து விடவில்லை, தமிழ்நாடு பூரா எப்படி இதை வந்து கொண்டு செல்வது, முக்கியமாக படித்தவர் மத்தியில் வந்து பரப்புவது, ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அதை எப்படி கொண்டு செல்வது என்று சிந்திக்க வேண்டும். அரசமைப்பை பாதுகாப்பது என்பது நம்மை பாதுகாத்து கொள்வது. இறுதியாக எஜாஸ் அகமது என்ற மறைந்த ஒரு மார்க்சிய அறிஞர், அவருடைய மேற்கோளோடு நான் அதை முடிக்கிறேன். எவ்ரி கண்ட்ரி கெட்ஸ் த ஃபாசிசம் இட் டிசர்வ்ஸ். ஒவ்வொரு நாடும் தான் பெற தகுதியான பாசிசத்தை பெறுகிறது என்று சொன்னார். ஒரு சனாதன கொடுங்கோன்மை நிலவிய ஒரு சமூகம் நாம். இந்த சமூகத்தில் அப்படி ஒரு ஃபாசிசம் என்பது முழு நிறைவாக அதிகாரத்தை கைப்பற்றினால் என்ன நடக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்தால் அதற்கேற்ற அவசரத்துடன், அக்கறையுடன் செயல்படுவோம். நன்றி.